எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீர்கள்? ஆமென். ஹல்லேலூயா. ஒரு வசனத்தை நாம் தியானம் பண்ண போகிறோம், வாசிக்க போகிறோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 2வது அதிகாரம் 17, 18 ஆகிய இந்த 2 வசனங்களை நாம் வாசிக்க கேட்க போகிறோம். மத்தேயு 2ஆம் அதிகாரம் 17, 18. புலம்பலும் அழுகையும் மிகுந்த துக்கம் கொண்டாடலும் ஆகிய கூக்குரல் ராமாவிலே கேட்கப்பட்டது. ராகேல் தன் பிள்ளைகளுக்காக அழுது அவைகள் இல்லாதபடியால் ஆறுதல் அடையாதிருக்கிறாள் என்று எரேமியா தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது அப்பொழுது நிறைவேறிற்று. ஹல்லேலூயா. ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். கரம் பிடித்து நடத்துவார், கண்மாலை மேல் நிறுத்துவார். கரம் பிடித்து நடத்துவார், கண்மாலை மேல் நிறுத்துவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். எல்லாரும் சேர்ந்து பாடலாமா? ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்று. 2 கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்கள் நடுவிலே தேவன் எழுந்தருளுவீராக. ஹல்லேலூயா. Once more, hallelujah, 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 hallelujah. மார்போடு மார்போடு அணைப்பாரே, மான கவலை தீர்ப்பாரே. மார்போடு அணைப்பாரே, மான கவலை தீர்ப்பாரே. ஒரு தாய் தேற்றுகிற ஆவியானவரே, தேற்றரவாளனாகிய பரிசுத்த ஆவியானவர் இருதயத்தின் காயங்களை தேற்றி ஆற்றுவீராக ராஜா. ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் 2 கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. உங்க சத்தம் எழும்பட்டும், தேவனை மகிமைப்படுத்தட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவ பிரசன்ன ஆளுகை செய்யட்டப்பா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ராஜா நீர் பேசும், நீர் பேசும் ஆண்டவரே, நாங்கள் கேட்கிறோம். எங்களை ஆயத்தப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைக்கு இந்த செய்திக்கு ஒரு தலைப்பை கொடுக்க விரும்புகிறேன். நற்செய்தியில் ஒரு துக்க நிகழ்வு.
செய்தியின் தலைப்பு என்ன? நற்செய்தியில் ஒரு துக்க நிகழ்வு. ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பின் சம்பவத்தை நம்ம வாசிக்கும் போது நம்ம இருதயம் ரொம்ப சந்தோஷப்படும். ஹல்லேலூயா. மேய்ப்பர்கள் அந்த வனாந்தரத்திலே ஆடுகளை மேய்த்து அவர்கள் கூடியிருக்கிற நேரத்திலே தேவ தூதர்கள் ஒரு பெரிய சேனை இறங்கி வந்து கர்த்தரை மகிமைப்படுத்தினது. அப்போ அந்த தூதர்களுக்கு ஒரு பெரிய நற்செய்தி அவர்கள் சொன்னார்கள். என்னது? இந்த சம்பவம் நடந்தபடினால் உங்களுக்காக இரட்சகர் பிறந்திருக்கிறார். எனவே தேவன் என்ன பண்றாரா? மனுஷர் மேல பிரியம் வைக்கிறார். ஹல்லேலூயா. அந்த வசனத்தை மட்டும் வாசிப்போமா? அந்த ஒரே ஒரு வசனத்தை மட்டும் வாசிக்கலாமா? லூக்காவா? தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய இயேசு என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். ஓகே, 14 வருவோம். உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள். எத்தனை பேருக்கு இந்த கிறிஸ்துமஸ் செய்தியை படிக்கும் பொழுது உண்மையாகவே ஒரு மிகுந்த சந்தோஷம் உண்டாகுது? ஹல்லேலூயா. இந்த சாஸ்திரிகள் வரும்பொழுது அவர்கள் சொல்லுகிறார்கள், அவர்கள் நட்சத்திரத்தை கண்டபோது அவர்கள் மிகுந்த சந்தோஷம் அடைந்தார்கள். இயேசு கிறிஸ்து பிறந்தது உலகத்திற்கு ஒரு மிகுந்த சந்தோஷம். ஹல்லேலூயா. எல்லாருக்கும் ஒரு பெரிய சந்தோஷம். இது ஒரு உலகத்திற்கான ஒரு பெரிய நற்செய்தியாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆனால் இந்த நற்செய்தியின் சம்பவத்திலே கிறிஸ்து இயேசுவினுடைய பிறப்பை நாம் தியானிக்கும் பொழுது அதற்கு நடுவிலே ஒரு மிகவும் துக்ககரமான ஒரு நிகழ்வு நடக்கிறதையும் நாம் வாசிக்க கேட்கிறோம். ஆனால் எப்பொழுதுமே அதை கொஞ்சம் அப்படியே வாசித்துட்டு அதை ஸ்கிப் பண்ணிட்டு நம்ம போய்கிட்டே இருப்போம். ஏன்னு கேட்டா, இந்த சந்தோஷமான செய்தியில துக்கமான நிகழ்வை குறித்து என்ன செய்ய வேண்டாம்? பேச வேண்டாம், யோசிக்க வேண்டாம், தியானிக்க வேண்டாம்னு சொல்லி எப்பொழுதுமே அந்த பார்ட்டை ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டே இருப்போம். ஆனால் வேதம் ரொம்ப தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. இது ஒரு தீர்க்க தரிசனத்தின் நிறைவேறுதல். இந்த துக்ககரமான செய்தி தீர்க்க தரிசனத்தின் நிறைவேறுதல் என்று அப்போஸ்தலனாகிய இந்த மத்தேயு அதை ரொம்ப தெளிவாக எழுதி வைத்திருக்கிறான். ஹல்லேலூயா. நல்ல கவனிங்க. இது அந்த கிறிஸ்து இயேசுவினுடைய பிறப்பிலே நடக்கக்கூடிய ஒரு துக்ககரமான செய்தியை காண்பிக்கிற தீர்க்க தரிசனம் மட்டுமல்ல, இனிமேல் சம்பவிக்க போகிற ஒரு துக்ககரமான செய்தியையும் சேர்த்து அந்த தீர்க்க தரிசனத்திற்குள் அடங்கி இருக்கிறது. இந்த தீர்க்க தரிசனத்தை உரைத்தவர் எரேமியா. ஹல்லேலூயா. 31வது அதிகாரம், அதையும் கொஞ்சம் வாசிருவோமா? எரேமியா தீர்க்க தரிசன புத்தகம் 31வது அதிகாரத்துக்கு நேரா நம்ம திருப்பலாம். Thank you Jesus. 15வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். ராமாவிலே புலம்பலும் கசப்பான அழுகையுமாகிய கூக்குரல் கேட்கப்பட்டது. ராகேல் தன் பிள்ளைகளுக்காக அழுது தன் பிள்ளைகள் இல்லாதபடியால் அவைகளின் நிமித்தம் ஆறுதல் அடையாதிருக்கிறாள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நல்ல கவனிக்கணும். இந்த எரேமியா சொன்ன தீர்க்க தரிசனம் ஒரு முறை மட்டும் நிறைவேற போகிற காரியம் அல்ல, அது 2-3 முறை நிறைவேற போகிற காரியம். எப்பயுமே பழைய ஏற்பாட்டு தீர்க்க தரிசன புத்தகத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது தீர்க்க தரிசனம் ஒன்றுதான், நிறைவேறுதல் 2-3 கூட இருக்கலாம். நான் சொல்ற காரியம் புரியுதுங்களா? பழைய ஏற்பாட்டு தீர்க்க தரிசனங்களை அற்பமா நினைத்து விடக்கூடாது. அதான் நடந்துருச்சே, அதான் சொல்லிட்டாங்க, அது நடந்துருச்சு அப்படி நம்ம படிக்க கூடாது. தீர்க்க தரிசனங்கள் அது ஒரு முறை சொல்லப்பட்டாலும் எத்தனை முறை வேணாலும் அது என்ன பண்ணலாம்? மீண்டும் மீண்டும் நிறைவேறலாம். கர்த்தருடைய தீர்க்க தரிசனம் அவ்வளவு வல்லமை உள்ளது. இந்த எரேமியா சொன்ன தீர்க்க தரிசனம் கிறிஸ்து இயேசுவினுடைய பிறப்பிலே நடந்த ஒரு துக்ககரமான ஒரு செய்தி. அது ஒரு தீர்க்க தரிசன நிறைவேறுதல். என்ன நடந்தது? இயேசு கிறிஸ்து பிறந்தார். நல்ல கவனிங்க. இயேசு கிறிஸ்து பிறந்தார். மேய்ப்பர்கள் போய் அவரை தொழுது கொண்டார்கள். பின்பு அவர் என்ன செய்கிறார்? அங்கே வளர்ந்து கொண்டு வருகிறார். அந்த பெத்லகேம் ஊரிலேயே அது பக்கத்திலேயே என்ன பண்ணிட்டு இருக்கிறார்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வளர்ந்து கொண்டே வருகிறார்.
பிறப்பு மட்டும்தான் அது பெத்லகேமிலே ஒரு ஆட்டு தொழுவத்திலே இருந்தது. ஆனால் அவருடைய வளர்ப்பு வீட்டிலே இருந்தது. நீங்க படத்தை பார்த்து என்ன செஞ்சிடக்கூடாது, ஏமாந்துடக்கூடாது. நீங்களாம் ஒரு திங்கிங்ல போயிடக்கூடாது. படம் என்ன காண்பிக்குது, முதல்ல மெய்ப்பர்கள் வருவாங்களா, அப்புறம் 2 நாள் கழிச்சு யார் வருவாரா, எத்தனை சாஸ்திரிகள் வருவாங்களா, 3 பேர் வருவாங்களாம். அப்படியே இதெல்லாம் கற்பனையும், இதெல்லாம் வெறும் படத்திற்காக சித்தரிக்கப்பட்ட காரியம். வேதத்தை அறிந்தவர்கள் தெளிவாக படிக்க வேண்டும். அவர் பெத்லகேம்ல பிறப்பு மட்டும்தான் எங்க இருந்ததாம், ஒரு ஆட்டு தொழுவத்திற்குள்ளே இருந்தது. ஆனால் பிறந்து முடித்த பின்பு அதுக்கப்புறம் அவர்கள் ஒரு நல்ல வீட்டில் போய் தான் என்ன செய்தார்கள், குடியிருந்தார்கள். ஹல்லேலூயா. அவர்கள் பல நாட்கள் ஓடுகிறது. இப்போ அந்த கை குழந்தையாய் இருந்த இயேசு இப்பொழுது நடக்கிற ஏஜுக்கு வந்துட்டார். எந்த ஏஜுக்கு வந்துட்டாரு, நடக்கிற ஏஜுக்கு வந்துட்டார். குறைந்தபட்சம் 1.5 வயதிலிருந்து 2 வயதுக்கு அந்த சம்பந்தப்பட்ட நேரத்தில் அந்த எருசலேம் நகருக்கு சாஸ்திரிகள் வந்தார்கள். எத்தனை சாஸ்திரிகள் வந்தார்கள், ஏராளமான சாஸ்திரிகள் வந்தார்கள். இந்த 3ன்னு கதை விடுறவங்களை நம்பாதீங்க, 3 கிடையாது, ஏராளமான சாஸ்திரிகள் 3 விதமான பொருட்களை கொண்டு வந்தார்கள், கிஃப்ட்ஸ் கொண்டு வந்தாங்க. ஆனா சாஸ்திரிகள் ஏராளமான பேர். ஹல்லேலூயா. 100கணக்கான பேர் என்று சில பேர் சொல்லுகிறார்கள். சரி, ஓகே. ஆனால் 3 அல்ல, ஏராளமான பேர். இப்போ இந்த சாஸ்திரிகள் எங்கே வருகிறார்கள், பிள்ளை இருக்கிற இடம் மட்டும் வருகிறார்கள். அந்த நட்சத்திரம் பிள்ளை இருக்கிற இடம் வரைக்கும் காண்பிக்கிறது. பிள்ளை எங்கே இருந்தது அப்பொழுது, மாட்டுத் தொழுவம் இல்ல, எங்க, வீட்டுல. ஹல்லேலூயா. பிள்ளை இருக்கும் வீடு மட்டும் அந்த நட்சத்திரம் வழிகாட்டினது. ஹல்லேலூயா. சோ இப்போ அவங்க வீட்டுக்குள்ள வராங்க. உள்ளே வந்தோனையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அங்க மேன்சர்லயோ அல்லது ஏதோ பெட்லயோ படுத்திருக்கல. இயேசு கிறிஸ்து எப்படி வராரு, நடந்து வராரு. நம்ம தயவு செய்து நான் இதனை கிளாரிஃபை பண்ண விரும்புகிறேன். அதனால தான் கொஞ்சம் நான் தெளிவாக உங்களோட பேசிக் கொண்டிருக்கிறேன். இயேசு கிறிஸ்து நடந்து வருகிறார். அப்பொழுது வந்த 100கணக்கான சாஸ்திரிகளும் தங்கள் கொண்டு வந்த பொக்கிஷ அந்த பெட்டிகளை திறந்து அவருக்கு முன்பதாக அதை வைத்து முகம் குப்புற விழுந்து சாஷ்டாங்கமாய் பணிந்து கொண்டு, இவரே கர்த்தரும் இவரே உலகத்தின் ராஜாவுமாய் இருக்கிறார் என்று அத்தனை ஞானிகளும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பணிந்து கொண்டார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யோசேப்புக்கும் மரியாளுக்கும் அப்படியே ஸ்டன் ஆகி நிற்கிறாங்க 2 பேரும். எவ்வளோ பெரிய காரியம் நடந்துட்டு இருக்கிறது அப்படின்ற ஒரு பெரிய ஒரு சந்தோஷம் அவருடைய இருதயத்தில் இருக்கிறது. அன்றைக்கு இரவு கர்த்தர் இந்த சாஸ்திரிகளோடு பேசுகிறார். நீங்கள் ஏரோது பக்கமாய் திரும்பாமல் வேறு வழியாக உங்கள் தேசத்திற்கு ஓடிப்போங்கள் என்று கர்த்தரால் அவர்கள் உரைக்கப்பட்டு அவர்கள் ஓடிவிட்டார்கள். ஹல்லேலூயா. இவர்கள் ஓடின பின்பு கர்த்தருடைய தூதன் இந்த யோசேப்பினுடைய சொப்பனத்திலே தோன்றுகிறான். யோசேப்பினுடைய சொப்பனத்திலே தோன்றி, இங்கே ஏரோது ஏமாற்றப்பட்டு விட்டான், அவன் உன்னுடைய பிள்ளையை, ஹல்லேலூயா, நான் கொடுத்த இந்த பிள்ளையை அவன் கொலை செய்ய தேடுவான். எனவே பிள்ளையையும் அவனுடைய தாயையும் கூட்டிக் கொண்டு எகிப்து தேசத்திற்கு ஓடிப்போ என்று இரவிலே கர்த்தரால் எச்சரிக்கப்படுகிறான். ஹல்லேலூயா. தேவ எச்சரிப்பை கேட்ட அவன், ஏன் போன ஆண்டவரே, எதுக்கு போன ஆண்டவரே, தேவகுமாரன் அல்லவா, நீங்க எப்பேற்பட்ட பாதுகாப்பு நீங்க கொடுப்பீங்க அல்லவா அப்படின்னு நம்மள மாதிரி என்ன பேசல, காரணம் பேசல. என்ன பேசல, ஆமா, காரணம் பேசல. யோசேப்பை போல ஒரு நல்ல கீழ்ப்படுகிற இருதயத்தை தாங்க ஆண்டவரேன்னு ஒரு ஜெபசந்தையோடு வசனத்துக்குள்ள டிராவல் ஆகுவோம். ஹல்லேலூயா. இப்போ அவன் உடனடியாக என்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த சொப்பனத்தை பார்த்த உடனே அந்த இரவே, சொப்பனத்தை பார்த்து நைட்டு திடிக்கிறான் பாருங்க, அந்த இரவே என்ன செய்யறான், பிள்ளையை தூக்கிட்டு மனைவியிட்ட சொல்றான், வா நம்ம கிளம்பி எங்க போறோம், எகிப்துக்கு போறோம். ஏங்கத்தான் போறோம் அப்படின்னு அவளும் என்ன பண்ணல, கர்த்தர் சொல்லி இருக்கிறாரு என் புருஷனுக்கு நான் கீழ்ப்படிவேன், என்ன பண்றாங்க, கிளம்பி போக ஆரம்பிச்சிட்டா. ஹல்லேலூயா. சோ இப்போ மரியாளும் யோசேப்பும் கையில குழந்தையை தூக்கிக்கிட்டு என்ன பண்றாங்க, இரவோடு இரவாக பெத்லஹேம் அந்த ஊர்ல இருந்து, அந்த ப்ராவின்ஸ்ல இருந்து கிளம்பி அவர்கள் எகிப்தை நோக்கி போகிறார்கள். நைட்டோட நைட்டா எல்லையை தாண்டிட்டாங்க. ஹல்லேலூயா. நைட்டோட நைட்டா என்ன பண்ணிட்டாங்க, ஏன் எல்லையை தாண்டிட்டாங்கன்னா,
வேக வேகமா, ஏன்னா கர்த்தர் துரிதப்படுத்துகிறார். வேக வேகமா அவர்கள் புறப்பட்டு எல்லையை தாண்டி எகிப்துக்கு நேராக பிரயாணம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ காலையில ஏரோதுக்கு ஒரு நியூஸ் வருது, இந்த சாஸ்திரிகள் நம்மளை என்ன செஞ்சிட்டாங்க, ஏமாற்றி விட்டார்கள். அவர்கள் என்னிடத்துல வந்து பிள்ளையை குறித்து நான் விவரத்தை நான் சொல்ல சொன்னேனே, ஆனால் இவர்களோ என்னுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் அவர்களும் இரவோடு இரவாக அவர்களும் என்ன பண்ணிட்டாங்க, எல்லையை கடந்து போய்விட்டார்கள் என்று ஒரு கோபம் அவனுக்கு அதிகமாக எழும்பிருச்சு. ஏன் அவனுக்கு கோபம் எழும்பினுச்சு? நான் ராஜாவாக இருக்கும் பொழுது இன்னொரு குழந்தை ராஜாவாக இருக்கலாமா என்ற ஒரு பெரிய கோபம். எனவே அந்த ராஜா என்ற அந்த குழந்தையை நான் அழித்து விட்டால் நான் என்றென்றைக்கும் ராஜாவாக இருப்பேன், எனக்கு அப்புறம் என்னுடைய சந்ததி என்றென்றைக்கும் ராஜாவாக இருக்கும், எந்த ராஜாவை நான் உயிரோடு விடமாட்டேன்னு சொல்லி தீர்மானம் பண்றான். இப்போ அவனுக்கு எந்த குழந்தையை அழிக்க வேண்டும் என்று அவனுக்கு தெரியாது. ஆனா சாஸ்திரிகள்கிட்ட கேட்கும் போது என்னைக்கு நட்சத்திரம் பாத்தீங்க அப்படின்ற கணக்கு எடுத்து பார்க்கும் பொழுது 2 வருஷத்துக்கு முன்னாடி, அந்த ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி, 2 வருஷத்துக்கு உட்பட்டு அதுக்குள்ள நாங்க அந்த நட்சத்திரத்தை கண்டோம் என்ற அந்த டேட்டை கொடுக்கறாங்க. அப்பனா அந்த நட்சத்திரம் தோன்றின நாள்ல இங்க குழந்தை பிறந்திருக்கணும். அப்படின்னா 2 வயசுக்கு உட்பட்ட ஆண் பிள்ளையில எவனாவது ஒருத்தனாதான் அந்த ராஜாவா இருக்கணும். அப்ப நான் எல்லா 2 வயசுக்கு உட்பட்ட எல்லா ஆண் பிள்ளையும் கொண்டுட்டா நான் எப்பயுமே என்னவா இருந்துடலாம், ராஜாவா இருந்துடலாம்னு அவன் ஒரு பெரிய திட்டம் பண்ணி தன்னுடைய சேவகர்களை அழித்து, நீ பெத்லஹேமுக்கு போ, பெத்லஹேமுடைய ஹோல் ப்ராவின்ஸ், அதை சுற்றி இருக்கிற எல்லா கிராமங்கள் எல்லாத்தையும் சேர்த்து அந்த ஹோல் டிஸ்ட்ரிக்ட், அந்த ஹோல் ப்ராவின்ஸ்குள்ள இருக்கக்கூடிய 2 வயதிற்கு உட்பட்ட ஆண் குழந்தைகளை என்ன செய்து போடு, சொல்லுங்க, என்ன செய்து போடு, கொன்று போடு என்று கட்டளை பிறப்புகிறான். ஹல்லேலூயா. இப்போ இவர்களும் போய் 2 வயசுல இருக்கக்கூடிய எல்லா ஆண் பிள்ளை டப்பு 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 டப்புன்னு வெட்டி போடுறாங்க. இது ஒரு சாதாரண காரியமா? தாய்மார்கள் சொல்லுங்க, இது சாதாரண காரியமா? உங்களுடைய கையில் இருக்கக்கூடிய குழந்தையை பிடுங்கி ஒரு பட்டயத்தினால் உங்க கண்களுக்கு முன்பதாக வெட்டி அந்த ரத்தம் ஒரு தாயினுடைய முகத்திலே தெரித்து, அது பயங்கரமான ஒரு மோசமான ஒரு ஏதோ ஒரு காரியத்தை பார்க்கும்போது ஒரு தாயினால தாங்கக்கூடியமா? அது முடியவே முடியாது இல்லையா? அப்போ 2 வயசுக்கு உட்பட்ட அத்தனை பிஞ்சு குழந்தைகளும் கொலை செய்யப்படுகிறது ஒரு சாதாரண காரியம் இல்ல, அப்படிப்பட்ட ஒரு பெரிய காரியம் சம்பவிக்கிறது. அந்த பெத்லஹேம் என்ற ப்ராவின்ஸ்குள்ள ஒரு சுமார் எத்தனை குழந்தைகள் கொலை செய்யப்பட்டிருப்பார்கள் என்று நீங்க நினைக்கிறீங்க? 2 வயசுக்கு உட்பட்ட குழந்தை அந்த பெத்லஹேம் ப்ராவின்ஸ்குள்ள மட்டும் ஒரு சுமார் எத்தனை பேர் இருந்திருக்க முடியும்? 1000 பேர் பிறந்திருப்பாங்களா? சுமார் ஒரு 100க்குள்ளதான் இருந்திருக்கும் 2 வயசுக்கு உட்பட்டு. இன்னைக்கு நீங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போங்க, இன்னைக்கு பிறந்த குழந்தையினோட லிஸ்ட் எடுங்க, மிஞ்சி மிஞ்சி போனா ஒரு 3, 4. அப்பனா ஒரு 2 வருஷத்துக்கு உட்பட்டு கொஞ்சம் யோசித்து பாருங்க. இங்க வந்து பாப்புலேஷன் ஜாஸ்தி, அங்க பாப்புலேஷன் கம்மி. மிஞ்சி மிஞ்சி போனா என்னுடைய கணக்கின்படி ஒரு 100க்குள்ளதான் இருந்திருக்க முடியும். ஹல்லேலூயா. பயங்கரமான ஒரு கூக்குரல் சத்தம் எங்க கேட்கப்படுது? பெத்லஹேம்ல கேட்கப்படுது. ராமா என்று அந்த வசனம் வருகிறதே, இந்த ராமா என்ற அந்த ஊர் எதுன்னு கேட்டீங்கன்னா பெத்லஹேமுடைய எல்லை. சரிங்களா? பெத்லஹேமுடைய எல்லை தான் ராமா. அந்த ராமா என்பது பெஞ்சமின் கோத்திரத்தினுடைய எல்லை பகுதி. சரிங்களா? ஸோ பெத்லஹேம், ராமா எல்லாம் அந்த ஒரே ப்ராவின்ஸ்குள்ள வரக்கூடிய ஒரு காரியம். அதனாலதான் ராமான்ற வேர்டு கொடுக்கப்பட்டிருக்கு. அப்பனா சுமார் ஒரு 100கணக்கான குடும்பம் டே வெளியில வந்து குழந்தைய வச்சுக்கிட்டு என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க? அழுகுறாங்க, கூக்குரல் இடுகிறாங்க. இதுல ஒரு பெரிய சம்பவம் என்னன்னா, அந்த தாயை போய் ஆறுதல் படுத்துவதற்கு அநேகர் போகிறார்கள். ஆனால் அந்த தாயினால என்ன செய்ய முடியல? ஆறுதல் அடைய முடியலன்னு தமிழ் வேதாகமம் சொல்லுகிறது. ஆனா கிங் ஜேம்ஸ் வெர்ஷன்ல, ஆங்கில வேதாகமத்தில் என்ன சொல்லி இருக்கிறதுனா, ஆறுதல் அடைவதை தடுத்தார்களாம். எனக்கு ஆறுதல் படுத்தாதீங்கன்னே சொல்லிட்டாங்களாம். They refused to be comforted. Hallelujah. அவர்கள் ஆறுதல் அடையாமல் இருப்பதற்கு அவர்களை தடுத்துட்டானே. ஆறுதல் படுத்தாத போ, இதுக்கு மேல என்ன ஒரு வாழ்க்கையில ஒரு சம்பவம் நடக்கணுமா அப்படின்ற ஒரு பெரிய கூக்குரலும் அழுகையும் வேதனையும் அந்த பெத்லஹேம்ல கேட்கப்பட்டது. இதை நான் வாசிட்டு இருக்கும் போது ஆண்டவரிடத்துல ஒரு கேள்வி கேட்டேன். ஒரு தயங்கி தான் கேள்வி கேட்டேன். ஆண்டவரே, நீர் தப்பிக்கப்பட வேண்டும் என்பதற்காக இத்தனை குழந்தைகள் சாக வேண்டுமா? எனக்கு ஒரு பக்கம் எனக்கு ஆன்சர் புரியுது.
ஆனா எனக்கு ஒரு தெளிவான பதில் கொடுங்க ஆண்டவரே நான் கேட்டேன். நான் கேட்கிற கேள்வி நியாயமான கேள்வி தானே? கிறிஸ்து இயேசு அந்த குழந்தையாய் இருக்கிற அவர் தப்புவிக்கப்படுவதற்காக இத்தனை குழந்தைகளும் இத்தனை தாய்மார்களும் அழ வேண்டுமா? பாதிக்கப்பட வேண்டுமா? யாராவது இந்த கேள்வி கேட்டிருக்கிறீங்களா? கேட்டிருக்கிறீங்க. ஒரு 3-4 பேர் கேட்டிருக்கிறீங்க. வெரி குட், சூப்பர். நல்ல வசனத்தை தியானிக்கிறீங்க. உங்களுக்காக கர்த்தரை நான் ரொம்ப துதிக்கிறேன். கர்த்தருடைய பரிசு நாம் மயப்படுவதாக. நான் இன்னொரு கேள்வியும் எனக்குள்ள எழுமுனுச்சு. அந்த இயேசுவை காப்பாத்துறதுக்கு சொப்பனம் கொடுத்தீங்களே, இந்த 100 பேரை காப்பாத்துறதுக்கு உங்களால ஒரு சொப்பனம் கொடுத்துருந்துருக்கலாமே. உங்களால முடியாதா என்ன? சகலத்தையும் ஆளுகிறவர்ல நீர் காப்பாற்றி இருக்கலாமே. குழந்தை அந்த பிஞ்சு அது என்ன செஞ்சது அப்படின்னு எனக்குள்ள ஒரு கேள்வி. எனக்கு இன்டர்னலி திஸ் இஸ் த பிளான் ஆஃப் காட் அப்படின்ற ஒரு புரிதல் இருந்தது. பட் ஐ நீட் a clarification. அந்த கிளாரிஃபிகேஷன் தான் ஆண்டுட்டு நான் கேட்டுட்டு இருக்கும் பொழுது கர்த்தர் அந்த தீர்க்க தரிசனத்தை கொஞ்சம் தெளிவாய் படி அப்படின்னு சொல்லி அதுல நான் க்ளூ கொடுத்துருக்கிறேன். அந்த க்ளூவையும் அந்த ஹிண்ட்டையும் எடுத்து கொஞ்சம் ஆராய்ந்து பார், உனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி கர்த்தர் என்னோட கொஞ்சம் இடைப்பட ஆரம்பித்தார். ஹல்லேலூயா. அந்த தீர்க்க தரிசனத்தை அதனால தான் நான் 2 முறை நான் உங்களை வாசிக்க சொன்னேன். மீண்டும் வாசிக்கலாமா அந்த தீர்க்க தரிசனத்தை? மத்தேயு எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 17-18. புலம்பலும் அழுகையும் மிகுந்த துக்கம் கொண்டாடலும் ஆகிய கூக்குரல். இந்த ராமா என்றா நான் முன்னாடியே சொல்லிட்டேன், அந்த பெத்லஹேம் ப்ராவின்ஸ்ல இருக்கக்கூடிய ஒரு எல்லை பகுதியான ஒரு ஊர் தான் ராமா. ஓகே, ராமாவிலே கேட்கப்பட்டது. யார் பிள்ளைகளுக்காக அழுதா? அங்கே தாய்மார்கள் பிள்ளைகளுக்காக அழுதாங்க. ஆனா எரேமியா ஒரு வார்த்தையை உள்ள சொருகுகிறார். என்ன வார்த்தையை உள்ள சொருகுகிறார்? ஏன் லேயாள்னு போட்டிருக்கலாம்ல, ஏன் எலிசபெத்னு போட்டிருக்கலாம்ல, ஏன் ரெபேக்கால்னு போட்டிருக்கலாம்ல, இல்ல ஏன் வேற ஒரு பெண்களுடைய தெப்போரால்ன்ற வேர்டை உள்ள இன்க்ளூட் பண்ணிருக்கலாம்ல? பண்ணிருக்கலாமா? பண்ணிருக்க வேண்டாமா? ஏவாள்னு இன்க்ளூட் பண்ணிருக்கலாம்ல, சாரால்னு ஒரு வேர்டை போட்டிருக்கலாம்ல, ஏன் ராகேல்ன்ற வேர்டை உள்ள கொண்டு வரார் ஆண்டவர்? ஆண்டவர் சொன்னாரு, இதுதான் க்ளூ, இதுதான் ஹிண்ட், இதை பிடிச்சுக்கோ அப்படின்னாரு. அப்போ இன்றைக்கு நம்ம இந்த ராகேலை கொஞ்சம் மைண்ட்ல வைத்து இந்த வசனத்தை கொஞ்சம் ஆழமா கொஞ்சம் தியானிக்க போகிறோம். ராகேல் அழுதாள், ராகேல் அழுதாள், ராகேல் தன் பிள்ளைகளுக்காக அழுது அவைகள் இல்லாதபடியால் ஆறுதல் அடையாதிருக்கிறாள், அவள் ஆறுதல் அடையாமல் இருக்கிறாள் என்று கர்த்தருடைய வார்த்தை தீர்க்க தரிசனம் இப்படியாக எழுதப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. ராகேலுடைய ஸ்டோரியை கொஞ்சம் நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா, ராகேல் மரித்த இடம் எது என்று கேட்டால் பெத்லஹேம். சொல்லுங்க, எங்க இருந்தா? பெத்லஹேம்ல அவள் பிள்ளை பெறும் பொழுது, அந்த குழந்தை கடைசி குழந்தை பெஞ்சமின் அவளுடைய வயிற்றிலிருந்து வெளியே வரும் பொழுது வலி தாங்காமல் அவள் என்ன செய்தாள்? இறந்து போயிட்டாள். இறக்க போகிறோம்னு தெரிஞ்சு அந்த இறக்க போகிற அந்த நேரத்திற்கு வந்துட்டோம், அந்த முடிவுக்கு வந்துட்டோம்னு அறிந்து தாம் பிள்ளைக்கு பெனானின்னு ஒரு பேரையும் என்ன பண்ணிட்டா? அப்படின்னா என்ன அர்த்தம்? வேதனையின் மகனேன்னு பேர் வச்சுட்டா. என்னன்னு பேர் வச்சா? அதுவும் சும்மா வேதனை கிடையாது, மரண வேதனை. பிள்ளைக்கு என்னன்னு பேர் வைக்கிறா? மரண வேதனைன்னு பேர் வைக்கிறா. யாராச்சும் பேர் வைப்போமா அப்படி? சொல்லிட்டு மரண வேதனையை கொடுத்துட்டியாடா அப்படின்னு சொல்லிட்டு மரண வேதனையின் மகனேன்னு சொல்லிட்டு பேர் வச்சுட்டு என்ன பண்ணிட்டாவ? கண்ணை மூடிட்டா. யாக்கோபு பாக்குறாரு, முட்டாள் மாதிரி பேர் வச்சுட்டு போயிட்டா, கர்த்தர் கொடுத்த பிள்ளைய அப்படின்னு சொல்லி அந்த பெனானி பேரை நீக்கிட்டு இவளுக்கு ஒரு பேர் வச்சா, பெஞ்சமின் அப்படின்னு பேரை வைத்தாள். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அவள் இறந்த இடம் எதுன்னு கேட்டீங்கன்னா அந்த பெத்லஹேம். அங்கதான் அவளுடைய கல்லறை, அந்த டவர் காணப்படுகிறது. எனவே இந்த பெத்லஹேம்ல இருக்கக்கூடிய இந்த பிள்ளைகள் மரித்து போனபடினால், இன்னொன்னு அந்த ராமா என்பது பெஞ்சமின் கோத்திரத்தினுடைய இடம். அது பெஞ்சமின் கோத்திரத்தாருடைய பிள்ளைகள் சந்ததி குடியிருக்கிற இடம். எனவே இந்த ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் ஒரு விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்ணுவதற்கு வேற ஒரு வார்த்தையை பயன்படுத்துவதை போல, ராகேல் தன்னுடைய பிள்ளைகள் மரித்து போகிறதை கண்டு அவள்
வேதனை அடைந்து ஆறுதல் அடையாமல் இருக்கிறாள் என்கின்ற ஒரு பார்வை அங்க காணப்படுகிறது. ஹல்லேலூயா. எனவேதான் அந்த இடத்துல ராகேல் என்ற பெயர் கொடுக்கப்பட்டிருக்கு. இது ஒரு ஜெனரல் டேர்ம். ஆனால் ஒரு ஆவிக்குரிய ஒரு அனலைசேஷனுக்குள்ள இப்ப நம்ம போகிறோம். ஹல்லேலூயா. ஏன் ஒரு பெரிய சந்தோஷமான நற்செய்தியின் நாளிலே, நற்செய்தியின் சீசன்ல ஒரு பெரிய துக்ககரமான ஒரு சம்பவத்தை தேவன் ஏன் அனுமதித்தார் என்கின்ற காரணத்தை நம்ம கொஞ்சம் ஆராய்ந்து பார்க்க போகிறோம். எத்தனை பேரு ஆராய்வதற்கு ஆயத்தமா இருக்கிறீங்க? நல்ல கவனிக்கணும். ஆராய்கிறது முக்கியம் இல்ல, ஆராய்ந்ததுக்கு அப்புறம் வசனத்தை பிடித்து வாழ்றது ரொம்ப முக்கியம். ஹல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேருக்கு பைபிள் வாசிக்க ரொம்ப பிடிக்கும். ஆனா பைபிளின் படி நடக்குவதற்கு அநேகருக்கு பிடிக்குமான்னு கேட்டா அதுக்கு நிறைய பேருக்கு சொல்ற வார்த்தை நோ. ஒரு பெரிய பிக் நோ அதை சொல்லி விட்டுருவாங்க. ஆனா இன்றைக்கு தேவ பிள்ளைகளே, நீங்களும் நானும் வசனத்தை ஆராய்ந்து அதன்படி நடக்கிற, தேவ வசனத்தின்படி நடக்கிற உத்தமம் பார்க்கத்தார் பாக்கியவான். நீங்க எல்லாரும் பாக்கியவான்கள் என்று நான் நம்புகிறேன். பகல கைப்பிடிச்ச சொல்லுங்க, நீங்க எல்லாம் பாக்கியவான்கள். ஏன்னா நீங்க வசனத்தின்படி நடக்கிறவங்க. இப்போ உங்க மனசாட்சியே சொல்லும், ஆமாவா இல்லையான்னு. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. Let us go to the story of Rachel. ஆதியாகமம் 30 அதிகாரத்துக்கு நேரா திருப்பலாம். திருப்பி மட்டும் வச்சுக்கோங்க, வாசிக்க வேண்டாம். நீங்க வாசிக்க மாட்டீங்கன்னு நம்பி உங்களுக்கு நான் அதிகாரத்தை சொல்லி வச்சிருக்கிறேன். ஹல்லேலூயா. யாக்கோபு எங்க போறான்? மாமனார் வீட்டுக்கு போகிறான். மாமனார் வீட்டுக்கு போன உடனே அங்க போன தன்னுடைய மாமனாருடைய ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான். அப்போ மாமனார் கேட்கிறாரு, நீ ஏன்டா சும்மா மேய்க்கிற? நீ ஏதாவது ஒரு சம்பளம் வாங்கிக்கலாமே. நீ மாமாவுடைய ஆடு நீ மேய்ச்சிட்டு இருக்கிற, பட் ஏதாவது சம்பளம் வாங்கிக்க அப்படின்னு போனா, ஓகே மாமா எனக்கு சம்பளம் வேணும். என்ன சம்பளம் வேணும்னா, எனக்கு உங்களுடைய 2வது மகள் ராகேல் எனக்கு மனைவியாக கொடுங்க. அதற்காக நான் 7 வருஷம் என்ன பண்றேன், நான் கடுமையா உழைக்கிறேன். 7 வருஷத்தினுடைய உழைப்பின் பலனாக எனக்கு உங்களுடைய பிள்ளைய எனக்கு என்ன செய்யுங்க, மனைவியாக கொடுங்கள்னு கேட்கிறா. யாக்கோபு ரொம்ப பரிசுத்தவான், யாக்கோபு ரொம்ப நேர்மை உள்ளவன். 7 வருஷம் அவங்க மாமனார் கிட்ட பெர்மிஷன் கேட்கிறான். ராகேல் பக்கத்திலே தான் குடியிருக்கிறா. இந்த வாலிப காலத்துல யாக்கோபு நினைச்சிருந்தா ராகேலை திருட்டுத்தனமா கல்யாணம் பண்ணியிருக்க முடியும், அல்லது திருட்டுத்தனமா கல்யாண வாழ்க்கையை வாழ்ந்திருக்க முடியும், லிவிங் டுகெதர்ல இருந்திருக்க முடியும், ஒரு விதமான இன்னைக்கு இருக்கிற ட்ரெண்ட்ல ஓடி இருக்க முடியும். ஆனா யாக்கோபு பரிசுத்தவான். 7 வருஷம் ராகேல் மேல் பிரியப்பட்டானே தவிர தேவையில்லாத எந்த பிசினஸ்லயும் அவன் கை வைக்கவே இல்லை. Hallelujah. He was so holy when he is old, when he was young. அவன் இந்த இளம் வாலிபத்தில் இருக்கும் பொழுது தன்னுடைய சரீரத்தை பரிசுத்தமாய் காத்து கொண்டான். அதற்காக உழைத்தான். நல்ல உழைக்கணும். வாலிப பிள்ளைங்க என்ன செய்யணும்? நல்ல உழைக்கணும். நல்ல உயர்ந்து நல்ல ஒரு ஸ்டேட்டஸ்க்கு வருவதற்கு நல்ல படிக்கணும், நல்ல உழைக்கணும். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. 7 வருஷம் முடிந்த உடனே அந்த ராகேலை கேட்கிறான், எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்கன்னு கேட்கிறான். லாபான் என்ன பண்ணாரு? ராகேலை கொடுக்கிறதுக்கு பதிலாக லேயால கொடுத்துட்டாரு. லேயால கல்யாணம் பண்ணனையும் யாக்கோபுக்கு செம்ம கோபம் வந்துருச்சு. எனக்கு ஏன் லேயால கொடுத்து என்னை ஏமாத்துனீங்க? இங்கதான் யாக்கோபு ஒரு பெரிய மிஸ்டேக் பண்றாரு. சரி, நான் விரும்பினது ஒண்ணு, கிடைச்சது ஒண்ணு. இங்க நிறைய பேர் அப்படிதான் உட்காந்துக்கணும்னு நினைக்கிறேன். நான் ஒண்ணு விரும்பினேன், திருமணத்துக்கு முன்பதாக எனக்கு மனைவினா இப்படிதான் இருக்கணும், எனக்கு கணவன்னா இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு நான் நிறைய விரும்பினேன். ஆனா நமக்கு கிடைச்சது என்ன? எப்படி பாஸ்டர் என் வாயால சொல்லுவேன் நானு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க. கிடைச்சது அப்படியே ஒரு வேற விதமான ஒரு ஆப்போசிட். மனிதன் நினைக்கிறதை தேவன் நினைக்கிறதே, மனிதனுடைய நினைவுகள், மனுஷனுடைய நினைவுகள் தேவனுடைய நினைவுகள் அல்ல. எப்பயுமே அல்லதான், அது தெரிஞ்சுக்கணும். ஆனா தட் இஸ் த பெஸ்ட் ஒன் ஃபார் யூ. அதுதான் உங்களுக்கு எப்பயுமே பெஸ்டா இருக்கும். ஏன்னா மனுஷனுக்கு தெரிஞ்சதெல்லாம் கொஞ்சம் அறிவு. தேவன் ஞானத்தில் ஐஸ்வர்ய சம்பனராய் அவர் இருக்கிறார். அவருக்கு தெரியும் யாருக்கு என்ன கொடுக்கணும், எப்படி கொடுக்கணும்னு. அவர் கரெக்டா லேயால கொடுத்தார். ஏன்னா லேயால் தான் யாக்கோபுக்கு சரியான ஆள்னு கர்த்தருக்கு தெரிஞ்சு, மாமனார் ஒரு பக்கம் ஏமாத்தினாலும் கர்த்தர் இதை அனுமதித்தார். ஆனா நம்ம ஆளுக்கு என்ன பண்ண முடியல? பொருட்களை, எனக்கு யாரும் வேண்டும், எனக்கு ராகேல் வேண்டும், ராகேல் இல்லாம நான் எப்படி நான் வாழ்வேன், எப்படி அப்படின்ட்டு அவன் போராடிட்டு இருந்தான். இன்னைக்கு நிறைய பேர் ஒருவேளை வாலிபத்தில் இருக்கிற நீங்க போராடலாம். ஏன்னா கட்டுனா
அவளைதான் கட்டுவேன், நான் கட்டுனா இவனை தான் கட்டுவேன் உங்க உள்ளுக்குள்ள மைண்ட்ல ஆழத்துல ஓடிட்டு இருந்துச்சுன்னா நல்லா போய் யாக்கோபு ராகேல் கதையை படிச்சு பாருங்க. நீங்க இதோட இன்னைக்கு நீங்க மனம் திரும்பிடுவீங்க. ஹல்லேலூயா. மாமனார் சொல்றாரு, இன்னொரு 7 வருஷம் உழைச்சு கொடு மாப்பிள்ள, என் 2வது பொண்ணு என்ன பண்றேன் நானு தரேன். 7 நாள் முடியட்டும், என் 2வது பிள்ளைய நான் கொடுத்துட்றேன், அதுக்கப்புறம் எனக்கு என்ன பண்ண 7 வருஷம் எனக்கு உழைச்சு கொடு. 7 days முடியுது. 7 days முடிஞ்சோடனே ராகேலை கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. ராகேலை கல்யாணம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் 7 வருஷம் மீண்டும் என்ன செய்யறான், உழைக்கிறான். ஹல்லேலூயா. இப்படி உழைத்து கொண்டிருக்கிற நேரத்துல நடந்த சம்பவத்தை பற்றி தான் கொஞ்சம் ஆழமா கவனிக்க போறோம். எஸ்பெஷலி யாரை பத்தி பார்க்க போறோம், நம்ம ராகேல். ஏன் ராகேலை பத்தி பார்க்க போகிறோம், ஏன்னா அந்த துக்ககரமான சம்பவத்துல கர்த்தர் ஒரு ஹிண்ட வச்சாரு. என்ன பேரு, ராகேல். இந்த ராகேல் கிட்ட இருக்கிற ஏதோ ஒரு பிரச்சனை அன்றைக்கு இருந்த பெத்லகேம் மக்கள் கிட்ட இருந்தது. இதுதான் பாயிண்ட், இதுதான் கனெக்டிங் பாயிண்ட். ஹல்லேலூயா. ராகேல் கிட்ட இருந்த ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை யார்கிட்ட இருந்தது, பெத்லகேமுடைய பிள்ளைகள்கிட்ட காணப்பட்டது. எனவே ராகேலை கண்டுபிடிச்சோம்னா, ராகேலுடைய பிரச்சனை என்னன்னு கண்டுபிடிச்சோம்னா, அவங்க செத்ததுக்கான ரீசனை என்ன செய்யலாம், கண்டுபிடிக்க முடியும். சோ கொஞ்சம் உள்ள போலாமா. ராகேல் என்னென்ன பிரச்சனை பண்ணான்னு கொஞ்சம் பார்க்கலாம். இப்போ லேயாளை கல்யாணம் பண்ணி அவன் பிள்ளை பெற்றுக்கொண்டே வருகிறான். நல்லா கவனிக்கணும். லேயாளை கல்யாணம் பண்ணி பிள்ளை பெற்று முதல் பிள்ளை யாரு, ரூபன். 2வது பிள்ளை யாரு, சிமியன். 3வது பிள்ளை யாரு, லீவாய். 4th யாரு, ஜூடா. சோ யாரு மீண்டும் சொல்லுவோம், ரூபன், சிமியோன், லேவி, யூதா. இந்த 4 பிள்ளைகளை பெற்றெடுத்துக்கொண்டு 4 வருஷம் ஓடுதா, ஒரு 4 years ஓடுதா. ஆனா 4 வருஷமும் ராகேல் கூடயே தான் இருக்கிறா. ஆனா ராகேலுக்கு என்ன இல்ல, ராகேலுக்கு என்ன இல்ல, ஆண்டவர் கொஞ்சம் சோதிக்கிறார். ஹல்லேலூயா. சம்டைம்ஸ் ஆண்டவர் சில நேரத்தில் கொஞ்சம் காத்திருக்க விடுவார். அவர் விடுவார் தான். ஏன் தெரியுமா, உங்களுடைய விசுவாசத்தை கொஞ்சம் செக் பண்றதுக்கு, உங்களுடைய ப்ராப்ளமை கொஞ்சம் அப்படியே ஸ்ட்ரெச் பண்ணி ரப்பர் மாதிரி கொஞ்சம் இழுத்து விடுவார். நாளை கொஞ்சம் தள்ளி போடுவார், கொஞ்சம் தூரத்துல வைப்பார். அது வரைக்கும் நீ எப்படி நடக்கிறன்றத கொஞ்சம் என்ன பண்ணுவாரு, லேயாள ஆல்ரெடி அவர் பார்த்துட்டாரு. அதனால அவர் டக்கு டக்குன்னு கொடுத்துட்டு இருக்காரு. லேயாளை பற்றி அவருக்கு நல்லா தெரியும். ஆனா ராகேல் அவள் கொஞ்சம் சரி பண்ண வேண்டியது இருக்குது. அதனால கர்த்தர் ஸ்ட்ரெச் பண்ணிட்டே இருக்கிறார். let us come to the point. இப்போ ஸ்ட்ரெச் பண்ணிட்டே இருக்கிறாரு. நாள் தள்ளி போயிட்டே இருக்குது. இவளுக்கு 4 வருஷத்துல இவளுக்கு கோபம் பொங்கிட்டு எழும்புது. என்ன கோபம், அவளுக்கு மட்டும் நீர் பிள்ளை தருகிறீர், எனக்கு மட்டும் என்ன பண்ண மாட்டேங்கிறீர். யாக்கோபு சொல்றான், நானா பிள்ளை உனக்கு தராம இருக்கிறேன். கொஞ்சம் வாசிக்கலாம், what is the problemன்னு வாசிக்கலாம். ஆதியாகமத்தின் புத்தகம் 30வது அதிகாரம் 1வது வசனம். மீண்டும் வாசிக்கலாம். ராகேல் தன் யாக்கோபுக்கு பிள்ளைகளை பெறாததை கண்டு தன் சகோதரியின் மேல் அன்பு வைத்து. என் பைபிள்ல கொஞ்சம் அன்பு வைத்து இருக்கிற மாதிரி தெரியுது. உங்க பைபிள் எப்படி போட்டிருக்கு, கேட்கல. ஆமாங்க. பொறாமை கொண்டு யாக்கோபை நோக்கி, எனக்கு பிள்ளை கொடும், இல்லாவிட்டால் நான் சாகிறேன் என்றாள். போதும், பிள்ளை இல்லை. யாக்கோபு கிட்ட போய் அன்னைக்கு கோபம், ஏதோ ஒன்று கோபம், சட்டையை பிடிச்சுக்கிட்டு, எனக்கு என்ன கொடும், பிள்ளைய கொடும், இல்லைன்னா என்ன பண்ணுவேன், நான் செத்து போயிடுவேன், சாகிறேன். யாக்கோபுக்கு பயங்கர டென்ஷன். யாக்கோபுக்கு என்ன ஆயிடுச்சு, ஆரம்பிக்குது. 30ஆம் அதிகாரத்துல யாக்கோபுக்கு என்ன ஆரம்பிக்குது, டென்ஷன் ஆரம்பிக்குது. ஒழுங்கா லேயாளை மட்டும் ஒழுங்கா என்ன பண்ணிருக்கலாம், அவரு வச்சிருந்தா 7 வருஷம் ஒர்க்கு, லேயாளை திருமணம் பண்ணி அதுக்கப்புறம் ஆசீர்வாதம் பெற்று அப்படியே போயிட்டு இருந்திருக்கலாம். இந்த 7 வருஷம் என்னவா ஆயிடுச்சு, இவருக்கு 20 வருஷம் ஆயிடுச்சு யாக்கோபுக்கு. காரணம் யாரு, நடுவுல ராகேல. அங்க ஆரம்பிக்குது டென்ஷன். ஹல்லேலூயா. சில பேர் நினைக்கிறீங்க கட்னா அன்னைக்கு ஆரம்பிக்கும் என்னது, டென்ஷன். கற்ற வரைக்கும், கல்யாணம் பண்ற வரைக்கும் அப்படியே குதூகலமா இருப்பாங்க. கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் அப்பதான் அறிவு கொஞ்சம் வேலை செய்ய ஆரம்பிக்கும். அறிவு அப்பதான் என்ன செய்யும், கொஞ்சம் வேலை செஞ்சு ஐயோ அப்படின்னு ஆரம்பிக்கும். இவருக்கு இப்பதான் யாக்கோபுக்கு இந்த டென்ஷன் ஏறுது. என்ன வாசிக்கலாம் 2ஆம் வசனம். அப்பொழுது யாக்கோபு ராகேலின் மேல் கோபம் கொண்டு, யார் மேல, நேசித்த ராகேல் மேல. இந்த 7 வருஷம் வேலை பார்த்தால ராகேலுக்கு நாள் போனதே தெரியலையா. ஆனா ஆண்டருக்கு தான் தெரியும், டே நீ ராகேலுக்கு வேலை பார்க்கல,
நீ இளையாளுக்கு வேலை பார்த்துட்டு இருக்கிற. நாள் போனதே தெரியலையா. 7 வருஷம் 7 நாள் மாதிரி இருந்துச்சா அவருக்கு. ஆனா இப்ப என்ன பண்றாரு, அந்த அன்பு மனைவி, காதல் மனைவி மேல என்ன வருது, மேல் கோபம் கொண்டு, தேவன் அல்லவோ உன் கர்ப்பத்தை அடைத்திருக்கிறார், நான் தேவனா என்றால் போதும். ஹல்லேலூயா. யாக்கோபுக்கு பயங்கர கோபம் இவள் மேல இருக்கு. இவ பண்ற ஆட்டிடியூட், இவளுடைய ஆட்டிடியூட பார்த்து, இவளுடைய ஆக்டிவிட்டிஸ பார்த்து, இவ நடந்துக்கிற விதத்தை பார்த்து, பார், தேவன் உன் கர்ப்பத்தை அடைச்சிருக்கிறார். ஒரு மனுஷனால பிள்ளையை கொடுக்க முடியுமா? மனிதன் பிள்ளையை கொடுத்து விட முடியுமா? தேவன் பிள்ளையை கொடுக்கிறார். நல்லா லிசன் பண்ணும். யார் பிள்ளையை கொடுக்கிறார்? ஒவ்வொரு முறையும் ஆணினுடைய வித்தும் பெண்ணினுடைய கருவும் ஒன்று சேரும் பொழுது தேவன் ஜீவனை கொடுக்கிறார். எல்லாருடைய கர்ப்பத்திலும் நடக்கிற காரியம் இது. ஒவ்வொரு முறையும் அதில் ஜீவன் கொடுக்கிறவர் கர்த்தர். பேதுரு சொல்லுகிறார், அவர் ஜீவாதிபதி. He is the one who gives life to everybody on this earth. ஒவ்வொருவருக்கும் ஜீவன் கொடுக்கிறவர் கர்த்தர். அப்போ ஆணுடைய வித்தும் பெண்ணுடைய கருவும் ஒன்று சேரும் பொழுது சேர்க்க முடியும், மனுஷனால சேர்க்க முடியும். ஆனால் அதுல ஜீவன் உண்டாகணும்னா யார் கிரியை செய்யணும்? அதான் யாக்கோபு புரிஞ்சுட்டு சொல்றான், மனுஷனால் முடியாது, இது தேவனால் தான் முடியும். நீ என்ன ஏன் சட்டையை பிடிச்சு கேட்கிற? நீ என் சட்டையை பிடிச்சு கேட்டாலும் சரி, என் முடிய பிடிச்சு கேட்டாலும் சரி, I cannot do this. ஏன்னா இது கர்த்தரால் ஆகிற காரியம். நீ வேணா கர்த்தரை தேடு, நீ வேணா யாரை தேடு? நீ வேணா கர்த்தரை தேடு. ஹல்லேலூயா. நல்ல கவனிக்கணும். இந்த ராகேலுக்கு ஒரு மென்டாலிட்டி இருக்கு. என்னன்னு கேட்டா, இந்த உலகத்துல எது நடந்தாலும் மனுஷன் மூலியமா தான் நடக்குதுன்னு. மனுஷன் தான் அதை செய்கிறான், நான் செய்கிறான், தகப்பன் செய்கிறார், கணவன் செய்கிறார், இவங்க தான் மனுஷன் தான் எல்லாத்தையும் செய்கிறான்ற ஒரு புத்தி. ஆனால் எல்லாவற்றையும் ஆளுகிறவர் தேவன் என்ற அறிவு யாருக்கு இல்ல? ராகேலுக்கு இல்ல. இன்னைக்கு அதே காலத்துல தான் வாழ்றோம். இன்னைக்கு எல்லாமே நடக்கிறதுக்கு காரணம் சயின்ஸ். பேசுறோமா? எல்லாமே நடக்கிறதுக்கு காரணம் என்ன? சயின்ஸ், டெக்னாலஜி, சயின்ஸ் எல்லாம் இதுவே ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கிற அந்த உலகம். அவனுக்கு தேவன் மேல எண்ணங்கள் இல்ல. தேவன் இருக்கிறார் என்று சொன்னால் நம்பிக்கை இல்ல. தேவன் இருக்கிறார், அது உங்க நம்பிக்கையா வச்சுக்கோங்க. ஆனால் நான் அதை நம்பணும்னு அவசியம் இல்ல. பிகாஸ் ஐ பிலீவ் த சயின்ஸ். ராகேலுக்கு தேவன் மேல அடிப்படையான ஒரு விசுவாசமே கிடையாது. தேவன் ஒரு உண்டு என்பதை வசனம் சொல்லுது. யாக்கோபின் நிருபத்துல யாக்கோபு சொல்றாரு, சாத்தான் தேவன் ஒருவர் உண்டு என்று விசுவாசித்து பயந்து நடுங்குகிறது, மனுஷனுக்கோ அந்த அறிவு கூட இல்லாமல் இருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஒரு பக்கம் கர்த்தர் மேல நம்பிக்கையே கிடையாது. கர்த்தர் மேல என்ன இல்ல? நம்பிக்கை இல்ல. ரெண்டாவது என்ன தெரியுமா? பொறாம. என்னது? கொஞ்சம் காதுல கேட்கிற மாதிரி பேசுங்களேன். பொறாம. யார் மேலங்க பொறாம? சகோதரி மேல பொறாம. யார் மேல? கல்யாணம் பண்ற வரைக்கும், ஒரு கல்யாணம் நான் ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும், எனக்கு லேயால் தான், எனக்கு அக்கா தான் எனக்கு எல்லாமே. எதுனாலும் அக்கா கிட்ட ஓடி போய் கேட்கறது, எதுனாலும் அக்கா கிட்ட பாசமா இருக்கிறது, எதுனாலும் அக்கா 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 அக்கான்னு இருந்தவ இன்னைக்கு காரியம் கொஞ்சம் வேற மாதிரி நடக்கிறத பார்த்தோன்னையும் பொறாமையின் எண்ணம் எழும்பி அது ஒரு வைரஸ் மாதிரி மண்டக்குள்ள பரவி தன்னுடைய சொந்த சகோதரின்ற கூட எண்ணம் இல்லாமல் அவளை பகைக்க ஆரம்பித்தாள். என்ன ஆரம்பிச்சா? நல்லா தெரிஞ்சுக்கோங்க பிரியமானவர்களே, பொறாமை என்பது நீங்க ஏதோ சாதாரணமா நினைக்கலாம். ஆனா அந்த பொறாமையின் எண்ணம் ஒரு வைரஸ் மாதிரி உள்ளுக்குள்ள பரவி 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 உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை அப்படியே அழிச்சு தின்றோம். பொறாமை பெருகுகிற இடத்தில் ஜெபம் வளரவே வளராது. பொறாமை இருக்கிற இடத்துல வார்த்தை சரியாக இருக்காது. பொறாமை இருக்கிற இடத்துல வேதம் படிக்க முடியாது. பொறாமை இருக்கிற இடத்துல உங்கள் கண்கள் தேவனை தேட முடியாது. பொறாமை இருக்கிற இடத்துல கோபம் பெருகி எழும்பும். பொறாமை இருக்கிற இடத்துல
பகை பெருகி எழும்பும். உங்களால பரிசுத்தமா இருக்கவே முடியாது. தேவனுடைய வார்த்தையை கேட்கவே முடியாது. ஆவிக்குரிய வாழ்க்கை நாளுக்கு நாள் ஃபேட் ஆகி நீங்க சர்ச்சுக்கு கடமைக்கு வர ஆரம்பிப்பீங்க. அதுக்கப்புறம் சர்ச்சுக்கு வரதே உங்களுக்கு பிடிக்காது. அப்படியே சர்ச்சுக்கு வந்தாலும் உருன்னு உட்கார்ந்திருப்பீங்க. உங்களால தேவனை ஆராதிக்க முடியாது. ஏன்னா இருதயத்திற்குள்ள அந்த பொறாமையின் எண்ணம் உங்க ஆவிக்குரிய வாழ்க்கை அப்படியே அரிச்சு எடுத்துரும். One day you will turn away from God. ஆண்டவர் விட்டு நீங்க விலகி போவதற்கான காரணம் நடந்துவிடும். ஜாக்கிரதையா இருங்க. இந்த பொறாமையின் எண்ணத்தை ஈஸியா விட்டுறாதீங்க. ஒரே ஒரு டிப் ஒன்று கொடுக்கிறேன். பொறாமையின் எண்ணத்தை விட்டு வெளியே வருவதற்கு ஒரே ஒரு சின்ன டிப் வேதத்திலிருந்து உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். இதை மைண்ட்ல நல்லா ஏத்தி வச்சுக்கோங்க. எனக்குன்னு கர்த்தர் என்ன கொடுத்தாரோ அதுதான் என்னுடையது. சொல்லுங்க, கர்த்தர் எனக்குன்னு என்ன கொடுத்திருக்கிறாரோ அதுதான் என்னுடையது. இதை தாண்டி நான் வேற எதையும் நான் யோசிக்க மாட்டேன். ஏன்னா எனக்கு எது சரின்றத கர்த்தர் அறிந்து எனக்கு கொடுத்திருக்கிறார். இந்த கண்டென்ட் லைஃப் வாழ கற்றுக்கொள்ளணும். பொறாமை எப்ப எழும்புது தெரியுமா? நான் இன்னொருத்தனை பார்க்கும் போதுதான். அவனுக்கு மட்டும் அப்படி கொடுத்திருக்கிறீர், எனக்கு என்ன இப்படி கொடுத்திருக்கிறீன்னு இன்னொருத்தன் தட்டை நீங்க எப்ப பாக்குறீங்களோ, இன்னொருத்தன் வீட்டை எப்ப பாக்குறீங்களோ அப்பதான் பொறாமை எழும்ப ஆரம்பிக்குது. உங்கள் கண்கள் தேவனையே நோக்கி இருப்பதாக. உங்கள் கண்கள் தேவன் உங்களுக்கு கொடுக்கிறாரு, அதுக்கு ஸ்தோத்திரம் பண்ணி அதுல சந்தோஷமாய் வாழ கற்றுக்கொள்ளுங்கள். ஏனென்றால் அது தேவன் கொடுக்கிறது. நீங்கள் அதுல குறை சொன்னீங்கன்னா நீங்கள் அந்த ஆசீர்வாதத்தை குறை சொல்லல, நீங்கள் தேவனையே குறை சொல்லுகிறீர்கள். தேவனையே குறை சொல்றீங்க. உங்க வாழ்க்கையை உருக்கிறோம், உங்க வாழ்க்கையை நொறுக்கிறோம். உங்க சந்தோஷம் அதோட போயிடும். நீங்க இன்னொருத்தனை பார்க்காதீங்க. இன்னொருத்தன் பெரிய கார் வாங்குறானா அவனுக்கு கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இன்னொருத்தன் உங்களை விட பெரிய வீடு கட்டுறானா எனக்கு தேவன் இந்த வீடை கொடுத்திருக்கிறார், அவனுக்கு தேவன் அந்த வீடை கொடுத்திருக்கிறார். ரெண்டு பேரையும் அளந்து கொடுக்கிறவர் கர்த்தர். எனக்கு கிடைத்ததுக்காக நான் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு கொடுத்ததுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னொருத்தனை பார்க்காதீங்க. இன்னைக்கு ஒரு தீர்மானம் பண்ணுங்க. இனிமேல் நான் யாரையும் நான் பார்க்க மாட்டேன். அவனுக்கு இது கிடைச்சிருக்குதா, அவன் இப்படி இருக்கிறானே, அவன் இப்படி நல்லா நோ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னொரு காரியத்தை நான் சேர்த்து நான் சொல்லிடுறேன். நீங்க பொறாமை கொள்ள ஆரம்பிச்சீங்கன்னா உங்களுக்குள்ள இன்னொரு ஒர்க் நடக்க ஆரம்பிக்கும். என்ன ஒர்க் நடக்க ஆரம்பிக்கும் தெரியுமா? நீங்க சைலண்டா போய் அவனை விட நான் எப்படியாவது என்ன பண்ணிடணும், முன்னேறிடணும், ஜெயிச்சிடணும் அப்படின்ற எண்ணம் வர ஆரம்பிக்கும். நீங்க சீக்கிரட்டா ஒர்க் பண்ண ஆரம்பிப்பீங்க, துரிதமா ஒர்க் பண்ண ஆரம்பிப்பீங்க. உங்க ஒர்க்குக்கு பின்னாடி இருக்கிற இன்டென்ஷன் என்னன்னு கேட்டீங்கன்னா அவனை ஜெயிக்கணும். எவன? சாத்தானையா? இங்க சாத்தானே இங்க யாருதான்? யாரை பார்த்து பொறாமப்படுறோமோ அவனை என்ன செய்யணும்? ஜெயிக்கணும். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இந்த பொறாமப்படுறவங்க கிட்ட ஒரு ஆட்டிடியூட் இருக்கும். நல்லா கவனிங்க. என்ன தெரியுமா? நல்லா பேசிட்டு இருப்பாங்க, சட்டுன்னு சைலண்ட் ஆயிடுவாங்க. அதுக்கப்புறம் நீங்க என்ன, ஏன் பேச மாட்டேங்கிறீங்க, ஏன் பிஹேவ் பண்றீங்க, ஏன் ஒரு மாதிரி அமைதியா இருக்கீங்க, ஏன் ஒரு மாதிரி தூர போறீங்க, ஏன் ஒரு மாதிரி விலகி போறீங்க, கேட்டுக்கிட்டே இருங்க. அவங்களுக்கு பதிலே இருக்காது. ஏன்னா சீக்ரெட்டா they are working. உன்னை விட எப்படியாவது என்ன பண்ணிடணும், கடனை உடனே வாங்கி வா. நீ தான் கார் வாங்கிருவியா, எனக்கு கார் வாங்க தெரியாதா? நீ தான் வீடு கட்ட முடியுமா, எனக்கு வீடு கட்ட முடியாதா? இந்த மாதிரி தூக்கி போட்டோம்னா லோன் கொடுக்கறதுக்கு எனக்கு 4-5 பேர் இருக்கிறான், நீ என்ன பெரிய இதுவா? எப்படியாவது கார் வாங்கணும், எப்படியாவது வீடை வாங்கணும், எப்படியாவது பிள்ளையை பெற்றணும், எப்படியாவது அது பண்ணணும், ஜெயிச்சிடணும். நான் ஒண்ணு சொல்றேன், தேவனுடைய சமூகத்துல நின்று தேவனுடைய வார்த்தையை முன்னிட்டு சொல்றேன். இந்த பொறாமையின் எண்ணத்தோடு ஒருத்தனை நீங்க ஜெயிக்கணும்னு நினைச்சீங்கன்னா வாழ்க்கையில சத்தியமா ஜெயிக்கவே மாட்டீங்க. ஜெயமே கிடையாது, தோல்வி மட்டும்தான் உண்டு. நீ வேதத்துல நீங்க எந்த கேட்டகரி எடுத்து பார்த்தாலும் சரி, சவுல் தாவீதின் மேல பொறாமை கொண்டான். தோத்தானா ஜெயிச்சானா? இயேசு மேல பொறாமை கொண்டவர் சிலுவையில், இயேசு சிலுவை வரைக்கும் போயிட்டாரு. 3ஆம் நாள் ஜெயித்தாரு, 3ஆம் நாள் எழும்பினாரு, கல்லறை திறந்தது. அந்த அவரை சாக ஒப்பு கொடுத்த எவனாலையும் அந்த கல்லறை போய் திரும்பி பூட்ட முடியல. ஹல்லேலூயா. இன்றைக்கும் திருஷ்டாந்தமா தேவன் வைத்திருக்கிறார். தேவன் ஜெயம் எடுத்திருக்கிறார்ன்றதுக்கு திருஷ்டாந்தம் என்ன தெரியுமா? The tomb is open today. கல்லறை இன்றைக்கும் திறந்திருக்கிறது.
பொறாமை கொண்டு ஒருத்தனை ஜெயம் எடுக்கணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா என்ன செய்ய மாட்டீங்க? தோல்வி மட்டுமே உங்களுக்கு பலனாக இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதுல ராகேல் பண்ற இன்னொரு பிரச்சனை என்ன தெரியுமா? அவளுடைய பேச்சு மாறுது. நான் என்ன பண்றேன்? நானு சாகுறேன். என்னது? சாகுறேன். இன்னைக்கு தேவ பிள்ளைகளுடைய வார்த்தை ரொம்ப ரொம்ப மோசமா இருக்கு. வாயை திறந்தா நான் சாகுறேன். நீங்க அநேக பேர் இந்த வார்த்தையை வீட்டில் பயன்படுத்தி இருக்கிறீர்கள். உட்கார்ந்து இருக்கிற அநேக பேர் ஒரு சின்ன சின்ன பிரச்சனைக்கு, சின்ன சின்ன காரியங்களுக்கு நான் சாகுறேன், நான் செத்தாதான் உனக்கு புரியும், நான் செத்தாதான், நான் இல்லைனா தான் உனக்கு தெரியும் அப்படின்னு இந்த வார்த்தையை சொல்லி சொல்லி தேவன் உங்களுக்கு ஈவாய் கிருபையாய் கொடுத்த ஜீவனை அவமதித்து, ஜீவனை கொடுத்த கர்த்தரையும் அவமதித்து சாவுக்கு நேராய் உங்கள் வார்த்தைகளை பயன்படுத்துகிறீர்கள். வசனம் ரொம்ப தெளிவா எழுதி இருக்கிறது. மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. நீ நாவுல சாகுறேன்னு சொன்னீங்கன்னா உங்க வாழ்க்கை சாவுக்கு நேரா டுவர்ட்ஸ் டெத் உங்க லைஃப் திரும்ப ஆரம்பிப்போம். நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா தெரியும், அந்த வார்த்தைக்கு பின்னாடி உங்க வாழ்க்கை கொஞ்சம் கசக்க ஆரம்பிக்கும். அந்த வார்த்தைக்கு பின்னாடி உங்க வாழ்க்கை கசக்காரம், பிட்டர்னஸ் உள்ள வந்துடும். ஏன்னா அது கொஞ்சம் கொஞ்சமா எங்க போகுது? சாவு நோக்கி போகுது. சாவு சும்மா கிடையாது, கசப்பு நிறைந்தது. மீண்டும் அது ரிவர்ஸ் ஆகவே ஆகாது, மீண்டும் அது முளைக்கவே முளைக்காது. ஜீவன் சும்மா வந்துடாது. நீங்க ஆண்டவர் சமூகத்துல மன்னிப்பு கேளுங்க. ஆண்டவரே, இந்த வார்த்தையை நான் அடிக்கடி பயன்படுத்தி இருக்கிறேன். நீங்க சும்மா நினைக்கிறீங்க இந்த வார்த்தையை பிசாசு பிடிச்சுக்குவான். இந்த வார்த்தையை பிசாசு பிடிச்சு தேவன்கிட்ட போய் நிப்பான். நீங்க கொடுத்த ஜீவன் அவளுக்கு வேண்டாமா, சாகுறேன்னு சொல்றா, அதிகாரத்தை என் கையில கொடுங்கன்னு கேட்டுக்கிட்டே இருப்பான். பிசாசு பிடிச்சுக்குவான், வாய்ப்புகளை ஏற்படுத்திக்கிட்டே இருப்பான், சாகுவதற்கான காரணத்தை ஏற்படுத்திக்கிட்டே இருப்பான். ஈஸியா நினைச்சிடாதீங்க, நாவுல அந்த அதிகாரத்தை வச்சிருக்கிறார். தேவ பிள்ளைகளுடைய நாவு என்றைக்குமே வாக்கு தத்தங்களையும் ஜீவனையும் குறித்தும் கர்த்தரை துதிக்கிற துதியை குறித்துமே இருக்கணுமே அன்றி வேற ஒன்றையும் குறித்து உங்கள் வாய் பேசவே கூடாது. ஏனென்றால் அந்த அதிகாரம் தேவன் நம்ம கையில கொடுத்திருக்கிறார். பேசியிருக்கோம் தானே? அவன் சாவுன்னு பேசுறா. சில பேர் இங்க உட்கார்ந்து இருக்கிறீங்க, கணவன் மனைவிமார் உட்கார்ந்து இருக்கிறீங்க. ஒரு சின்ன சண்டைக்கு, ஒரு சின்ன பிரச்சனைக்கு வா டிவோர்ஸ் எழுதி கொடுத்துடலாம். என்ன எழுதி கொடுத்துடலாம்? டிவோர்ஸ் போய் எழுதி கொடுத்துடலாம். நீ நானும் பிரிஞ்சிடலாம், இதோட பிரிஞ்சிடலாம். தேவன் இணைத்ததை கொஞ்சம் பேசுங்களேன் ப்ளீஸ். தேவன் இணைத்ததை மனிதன் பிரிக்காது இருக்கட்டும். மத்தவன் தான் பிரிக்க கூடாதுன்னு கிடையாது, நீங்களும் என்ன செய்யக்கூடாது? இதோட விட்டு, இதோட உனக்கு எனக்கு ஓவர். நான் என் பிள்ளைய கூட்டிட்டு எங்க போறேன்? நானே இதுல ஒரு போட்டி வேற, நீ ஃபர்ஸ்டா நான் ஃபர்ஸ்டான்னு. ஆண்டவர்ட்ட மன்னிப்பு கேளுங்க. இந்த வார்த்தைகள்லாம் தேவ பிள்ளைகளுடைய வாயில என்றைக்குமே இந்த வார்த்தைகள் வரவே, அப்படி வந்து வார்த்தை அப்படியே இங்க வரைக்கும் வந்துருச்சுன்னா அப்படியே க்ளோஸ் பண்ணிட்டு ரூம்குள்ள போய் கதவை சாத்திட்டு அப்படியே கண்ணை மூடி தூங்கிருங்க. இல்ல ஆண்கள் இந்த மாதிரி வார்த்தை வெளியே வருது சொல்லிடுவோமோ, டக்குன்னு வாயை க்ளோஸ் பண்ணிட்டு சட்டையை போட்டுட்டு கிளம்பி போயிட்டு ஒரு டீ அடிச்சுட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து அதை ஆற போட்டு கொஞ்சம் சாந்தப்படுத்துங்க. இல்லைன்னா போய் எதையாவது நல்லா பிடிச்சதை சாப்பிட்டு பேசாம தூங்கிடுங்க. Don't let your mouth to be open to say all those words. இந்த வார்த்தைகள் எல்லாம் பேசுறதுக்கு உங்க வாயை திறக்கிறதுக்கு அனுமதிச்சிடாதீங்க. ஹல்லேலூயா. இந்த வார்த்தை பெரிய பிரச்சனையை ஏற்படுத்தும். இந்த வார்த்தைகள்ல என்ன செய்யும்? கணவன் மனைவி தான் இப்படி பேசுறாங்க பார்த்தா வெளியில இருக்கிறவங்களையும் என்ன பண்றாங்க? வெளியில இருக்கிறவங்களும் கணவன் மனைவியை பிரிக்க பார்ப்பாங்க. ஜாக்கிரதையா இருக்கணும். எனவே வாயின் வார்த்தைகள் ரொம்ப கோபமா, ரொம்ப எரிச்சலா, ரொம்ப அகோனியா, ரொம்ப ஒரு விதமான காயத்தை ஏற்படுத்துகிற, வாழ்க்கையை உடைக்கிற வார்த்தைகள் தேவ பிள்ளைகளுடைய வாயில் இருக்கவே. ராகேல்ட்டது எப்பயுமே இருக்கும். ஏன் இப்படி பண்ண, ஏன் அப்படி பண்ண, குடியா, சாகரையா. ஹல்லேலூயா. சரி, இதை தான் பண்ணாலான்னு கேட்டா, இதை விட இன்னொரு மோசமான காரியத்தை செஞ்சுட்டா. என்ன பண்ணிட்டா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ குழந்தை இல்ல. லேயாளுக்கு என்ன இருக்கு? எத்தனை குழந்தை? 4 குழந்தை. இப்போ இவள்கிட்ட என்ன இல்லை?
அப்போ யாக்கோபு கிட்ட சொல்றா, எனக்கு ஒரு குழந்தை வேணும். சரி, என் வயித்துல தானே பிறக்க மாட்டேங்குது, எனக்கு ஒரு வேலைக்காரி ஒருத்தர் இருக்கா, அவள் பேர் பில்ஹாலா, பில்கால். அந்த பில்ஹாவுக்கு நீ குழந்தையை பெற்றுக்கொடும். அவள் குழந்தையை பெற்றெடுத்தா எனக்கு குழந்தை மாதிரி. ஏன்னா அது பாபிலோனிய வழக்கம். அது இதே தான் சாராள் பண்ணா. இந்த சாராள் கதை அத்தனையும் யாருக்கு தெரியும்? பாட்டி கதை யாருக்கு எல்லாம் தெரியும்? யாக்கோபுக்கு நல்லா தெரியும். இதே வேலையை யார் பண்றது? ராகேல் பண்றா. பாபிலோனிய முறை, விக்கிரக முறை, பொல்லாத காரியம். ஹல்லேலூயா. இந்த சிஸ்டம் உள்ள கொண்டு வரா. இவள்கிட்ட குழந்தையை பெற்றெடுத்து கொடு. அப்ப அந்த குழந்தையை எடுத்து என் மடியில போட்டது என் குழந்தை நான் சொல்லிக்குவேன். யாக்கோபு இந்த தவறை மீண்டும் தவறு செய்கிறான். யாக்கோபு மீண்டும் ஆல்ரெடி ராகேலை கல்யாணம் பண்ணதே பெரிய பிரச்சனை. இதுல அடுத்தது யாரை கல்யாணம் பண்றான்? ராகேலுடைய வேலைக்காரியின் சேர்த்து கல்யாணம் பண்றான். பெரிய பிரச்சனைக்குள்ள போறான். ஹல்லேலூயா. சோ ஓகே, இப்போ குழந்தையை பெற்றெடுக்கிறான். குழந்தையை பெற்றெடுத்தோன்னே என்ன நடக்குதுன்னு கொஞ்சம் பாருங்களேன். 4ஆம் வசனம், 30ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அவனுக்கு தன் வேலைக்காரியாகிய பில்காலை மனைவியாக கொடுத்தாள். அப்படியே யாக்கோபு அவளை சேர்ந்தான். பில்கால் கர்ப்பவதியாகி யாக்கோபுக்கு ஒரு குமாரனை பெற்றாள். அப்பொழுது, நல்ல கவனிங்க, இதுதான் ரொம்ப முக்கியமான வசனம். அப்பொழுது ராகேல் என்னவா? தேவன் என் வழக்கை தீர்த்து என் சத்தத்தை கேட்டு எனக்கு ஒரு குமாரனை கொடுத்தார் என்று சொல்லி அவனுக்கு என்னன்னு பேர் வைத்தாளா? தான் என்று பேர் வைத்தாளா? என்னவா? தேவன் என்ன பண்ணாரா? பொய். இந்த வாசனத்தெல்லாம், இந்த வார்த்தையெல்லாம் யாருக்கு முன்னாடி இதை சொல்லியிருப்பான்னு நீங்க நினைக்கிறீங்க? லேயாள் அந்த நேரத்தில் வெளியே வந்திருப்பா. இவ குழந்தையை எடுத்துட்டு போய் நின்றுப்பா. பாரு, எனக்கு என்ன இருக்குது. ஏன் அதே ஸ்டைல ஃபாலோ பண்றா? லேயாள் அதே ஸ்டைல ஃபாலோ பண்ணா. ஹல்லேலூயா. 35ஆம் வசனத்தை நீங்க 34, 29, 34, 35 பார்த்தீங்கன்னா, பின்னும் அவள் கர்ப்பவதியாகி, லேயாளை பற்றி எழுதப்பட்டிருக்கு. பின்னும் அவள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்ற புருஷனுக்கு 3 குமாரனை பெற்றபடியால் அவர் இப்பொழுது என்னோட சேர்ந்திருப்பார் என்று சொல்லி அவனுக்கு லேவி என்று பெயரிட்டாள். மறுபடியும் அவள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று இப்பொழுது கர்த்தரை துதிப்பேன் என்று சொல்லி அவனுக்கு யூதா என்று பெயரிட்டாள். இப்படி ஒரு காரணத்தை சொல்லி 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 ஒரு பேர் வச்சுக்கிட்டே இருக்கிறா. யாரு? லேயாள். இப்போ லேயாளை எரிச்சல் மூட்டணும். லேயாளுக்கு முன்னாடி ஜெயிச்சது மாதிரி காமிக்கணும். லேயாளுக்கு முன்னாடி சும்மா கெத்தா நிக்கணும். உடனே பிள்ளை எடுத்துட்டு போய் இவ பேசுறா. என்னது? தேவன் என் வழக்கை. நீ தேவனே தேராத ஆளு. நீ தேவன் என்ன பண்ணிட்டு இருக்கிற? கூப்பிட்டு கிடக்குற. தேவன் என் வழக்கை தீர்த்து என் சத்தத்தை கேட்டு. எந்த சத்தத்தை கேட்டு? தேவனோடு பேசின சத்தத்தையா? இல்ல, புருஷனோடு பேசின சத்தத்தை. இவன் நினைச்சிட்டு இருக்கிற புருஷன் கூட சண்டை போறது தேவன் கேட்டு எனக்கு கொடுத்தாருன்னு. தேவன் அதை என்ன பண்ணவே இல்லை. என் சத்தத்தை கேட்டு எனக்கு ஒரு குமாரனை கொடுத்தார் என்று சொல்லி அவனுக்கு என்னன்னு பேர் வச்சானா? காமிக்கிறான். பாத்தியா, எனக்கு புள்ள பிறந்துருச்சு. பாத்தியா, எனக்கு ஒரு புள்ள வந்துருச்சு. பாத்தியா, எனக்கு ஒரு புள்ள வந்துருச்சு. உன் கர்ப்பம் அடைக்கப்பட்டிருக்கு. உன் கர்ப்பம் அடைக்கப்பட்டிருக்கு. நீ ஜெயிக்கணும்னு நினைக்கிற, தப்பான வழியை சூஸ் பண்ற, தோத்து போயிடுவ. ராகேல் இன்னும் தோத்துக்கிட்டே தான் இருக்கிறா. லேயாள் இதை மதிக்கவே இல்லை. லேயாள் என்ன பண்ணவே இல்லை. தேவ பிள்ளை என்னைக்குமே இந்த பொறாம கொள்றவனை பார்த்து கண்டுக்கவே மாட்டான். எனக்கு தேவன் என்ன கொடுத்துருக்கிறாரோ அது எனக்கு போதும். நான் ஜெயிக்கணும்னு நினைப்பேன். அது தேவன் எனக்கு கொடுக்குற வெற்றி. நான் என்னுடைய ஃபோக்கஸ் பண்ணி நான் பாட்டு போயிட்டே இருப்பேன். இன்னொருத்தனை ஜெயிக்கணுன்றது என்னுடைய திட்டம் கிடையாது. நான் ஜெயிக்கணும். என் வாழ்க்கையில் நான் ஜெயிக்கணும். என்னுடைய பல தடைகளை உடைச்சு நான் மேல முன்னுக்கு வரணும். இன்னொருத்தனை ஜெயிக்கணுன்ற எண்ணம் யாருக்கு கிடையாது? லேயாளுக்கு கிடையாது. தேவ பிள்ளைகள் அப்படிதான் இருக்கணும். நீங்க ஜெயிக்கணும், ஆனா இன்னொருத்தனை ஜெயிக்கணுன்ற எண்ணம் உங்களுக்கு வரவே. ஆமென். ஆனா இவன் என்ன பண்ணிட்டு இருக்கிறா பாருங்க. பொய். வாயை திறந்தா பொய். தான் பேர் வச்சா. இந்த தான்ன்றவன் தான் பெரிய பிரச்சனையா மாறினா. நீங்க வெளிப்படுத்தின விசேஷத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த தான் கோத்திர மேலேயே வரல. யாருக்கு தோல்வி? ராகேலுடைய தோல்வி. ராகேல் பண்ண முட்டாள்தனத்தினால வந்த தோல்வி. அதுக்கப்புறம் திரும்பவும் அதே பில்கால் கிட்ட இன்னொரு குழந்தை பிறக்குது, நப்தலி. ஏசாயா தீர்க்கதரிசி நப்தலியை குறித்து எழுதும் போது சொல்ற மரண இருள். நப்தலினா என்னவா? நப்தலிக்குள்ள மரண இருள் வந்துச்சான். ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகத்தை வாசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். நப்தலி மரண இருள். புள்ள ஒண்ணு புள்ளைய பெத்தெடுத்தா, பேய பெத்தெடுத்தா, இன்னொன்னு புள்ள வந்துச்சு, அது மரண இருளை பெத்தெடுத்துச்சு. யாருக்கு அவமானம்? யாருக்கு துக்கம்? நீ என்ன நினைச்சிட்டு இருக்கிற? இது வெற்றி நினைச்சிட்டு இருக்கிற. ஆனா நீ எதை வெற்றி நினைக்கிறாயோ அதுவே உனக்கு ஒரு பெரிய சாபமா நிக்கிறதுன்னு ராகேல் உன் கண்ணுக்கு அது தெரியாம இருக்கு.
ஹல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேர் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கலாம். ஆனா எல்லா ஆசீர்வாதம் கிடையாதுங்க. உங்க கையில் இருக்கிற பல விஷயங்கள் சாபமா நிக்குது. உங்க கையில் இருக்கிற பல விஷயங்கள் சாபமா நிக்குது. தேவையில்லாத பணம் உங்க வீட்டில் இருக்கு, தேவையில்லாத பொருள் உங்க வீட்டில் இருக்கு, தேவையில்லாத அநீதியான காரியங்கள் வீட்டில் இருக்குது. தூக்கி எறிங்க. அது உங்க வாழ்க்கையில என்னைக்குமே பிரச்சனை தான் கொண்டு வரும். என்னைக்குமே அது உங்க வாழ்க்கையில பிரச்சனை தான் கொண்டு வரும். அதை திருப்பி ரிட்டர்ன் தூக்கி போட்டுருங்க. திருப்பி இங்கிருந்து வந்துச்சாங்க திருப்பி கொடுத்துருங்க. அது உங்க வாழ்க்கையை பாடாப்படுத்திடும். பி கேர்ஃபுல். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்படியே நாள் ஓடிட்டு இருக்குது. இந்த ராகேலுக்கு என்ன இல்லை, இந்த பில்காலுக்கு 2 பிள்ளையை பெற்றெடுத்ததுக்கு அப்புறமும் ராகேலுக்கு அடங்கலை. 1000 இருந்தாலும் எனக்கு என்ன இல்லை, 1000 இருந்தாலும் எனக்கு என்ன இல்லை. இப்ப தந்திரமா இவ ஒரு வேலை பண்றா. நல்ல கவனிங்க. தந்திரமா ஒரு வேலை பண்றா. கொஞ்சம் கவனிக்கிறீங்களா? என்ன தந்திரமா வேலை பண்றானா, புருஷனை பிடிச்சு, இனிமேல் என் கூடாரத்தை விட்டு நீ லேயாளுடைய கூடாரத்துக்கோ, பில்கால் கூடாரத்துக்கோ, சில்பால் கூடாரத்திற்கோ, யாருடைய கூடாரத்துக்கும் என்ன செய்யக்கூடாது. நீ தானே கேட்ட, கட்டினா ராகேல தான் கட்டுவேன்னு. இப்ப ராகேல் என்ன பண்றா, ராகேல் என்ன பண்றா, பிடிச்சு இங்கேதான் உட்காரணும். காலையில வேலைக்கு போற, வேலையை சாயந்தரம் முடிக்கிற, நேரம் எங்க தான் வரணும், உன் கால் இந்த ரைட் சைடு திரும்பினுச்சு, செத்துருவேன் பாத்துக்க, ஓடி போயிருவேன் பாத்துக்க, ஏதாவது ஒன்று பண்ணிக்குவேன் பாத்துக்க. லாக் என்ன பண்றா, லாக் பண்றா புருஷனை. ஹல்லேலூயா. ஒரு நாள் என்ன நடக்குது, இந்த எல்லாம் பக்கத்து வீடு தான், ஒன்றும் பெரிய அந்த ஏரியா இந்த ஏரியாலாம் கிடையாது, ஆப்போசிட் வீடு தான். லேயாளுடைய மகன் ரூபன் ஒரு நாள் வயல்வெளியில வேலை செஞ்சுட்டு வரும்பொழுது ஒரு பழத்தை கொண்டு வரான், தூதாயம் பழம். அந்த பழம் எதற்கு ஃபேமஸ் அப்படின்னு கேட்டா, சாப்பிட்டா குழந்தை பிறப்பதற்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. சாப்பிட்டா குழந்தை பிறந்தணும்னு நினைக்காதீங்க, ஒரு சான்ஸ் இருக்கு. அதனால அதை கொண்டு வந்து அவங்க அம்மா கையில கொடுக்குறான். ரொம்ப நாளா லேயாளுக்கு குழந்தை இல்லை. இந்த 4வது யூதாவுக்கு அப்புறம் ரொம்ப நாளா யாருக்கு குழந்தை இல்லை. ஏன் குழந்தை இல்லைன்னு கவனிச்சு பார்த்தீங்கன்னா, இந்த ராகேல் லேயாள் வீட்டுக்கு என்ன பண்ணவே இல்லை, விடவே இல்லை. அதனால அந்த அந்த தூதாயம் பழத்தை எடுத்து கொண்டு வந்து லேயாள் கையில கொடுத்தோன்னே லேயாளுக்கு ரொம்ப ஹாப்பி. இப்ப ராகேல் அதை பார்க்கிறா, இந்த தூதாயம் பழத்தை சாப்பிட்டா எனக்கு என்ன வந்துடும். இப்ப கொஞ்ச நாளுக்கு முன்னாடி தேவன் எனக்கு செஞ்சார் பண்ணாருனாலே அதெல்லாம் என்னாச்சு, உருட்டுன்னு புரியுதா? நிறைய பேர் வாயில தேவன் வாக்குத்தத்தங்களை 100 வாக்குத்தத்தங்களை வரிசையா சொல்லுவாங்க, நம்பிடாதீங்க. வாயை திறந்தா வசனம் பேசுறவங்களெல்லாம் என்ன பண்ணிடக்கூடாது, பரவாயில்லையே வாயை திறந்தாலே சோத்திரம் இருக்கிறாங்க, எல்லாம் உருட்டு. வாழ்க்கை சரி கிடையாது. வார்த்தை வசனம் பேசலாம், வாழ்க்கை வசனம் பேசணும். ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கை வசனத்தை வெளிப்படுத்துறதா இருக்கணும். தூதாயம் பழத்தை பார்த்த உடனே ராகேலுக்கு ஒரு ஆசை. உடனே லேயாள்கிட்ட கேட்கறா, என்ன கேட்கறா, எனக்கு அந்த தூதாயம் பழத்தை கொஞ்சம் நீங்க கூட, அதுல கொஞ்சம் எனக்கு கூடன்னு கேட்கறா. அதுக்கு லேயாளுக்கு கோபம் வந்து சொல்றா, என் புருஷனை எடுத்துக்கிட்டது இல்லாம என் பிள்ளையோடைய பழத்தையும் எடுக்க பாக்குறியா? யாருங்க யாக்கோபுக்கு லீகல் வைஃப் யாருங்க? என் புருஷன் யார் தைரியமா சொல்ல முடியும்? லேயாள் மட்டும்தான் சொல்றதுக்கு உரிமை இருக்குது. அவ தான் ரியல் வைஃப், அவ தான் கர்த்தர் கொடுத்த வைஃப், அவ தான் லீகல் வைஃப். ஹல்லேலூயா. அவ சொல்ற, என் புருஷனை எடுத்துக்கிட்டதும் இல்லாம என் பிள்ளையனுடைய. அப்போ இவ ஒரு வார்த்தை சொல்றா பாருங்க, அது இருதயத்தை ரொம்ப உடைச்சிருச்சு. இந்த பழத்தை எனக்கு கொடு, இன்னைக்கு ஒரு நாள் வேணா என் புருஷனை கூட நான் தரேன். யார் வாசிக்க வேண்டாம். யார் புருஷனை யார் கண்ட்ரோல் பண்றது? யார் புருஷனை யார் கண்ட்ரோல் பண்றது? ஹல்லேலூயா. அதுக்கப்புறம் அன்னைக்கு சாயந்தரம் இன்னைக்கு யாக்கோபு நடந்து வராரு. யாக்கோபு நடந்து நேரா இப்ப எங்க திரும்புது காலு? ராகேல் வீட்டுக்கு திரும்புது. உடனே அங்கிருந்து, ஹலோ மிஸ்டர் யாக்கோப், இன்னைக்கு நீங்க உங்க கால் இன்னைக்கு என் வீட்டுக்கு வரணும். காசு கொடுத்து விலைக்கு வாங்கியிருக்கிறேன், பழம் கொடுத்து வாங்கியிருக்கிறேன். You need to come to my house today. லேயாளுடைய இருதயத்தை கொஞ்சம் யோசித்து பாருங்க.
எவ்வளவு வேதனையான ஒரு காரியம். தன்னுடைய சொந்த புருஷனுக்காக விலைக்கிரயம் கொடுக்க வேண்டியதா இருக்குதுன்னு ஒரு வேதனை. பண்ணது காரியம் யாரு? இந்த வேலை பண்ணது யாரு? நல்லா தெரிஞ்சுக்கோங்க பிரியமானவர்களே. நம்ம மேல ஒருத்தன் அன்பு வச்சிருக்கிறான்றதுக்காக இன்னொருத்தனை ஆளுகை செய்யக்கூடாது. என்ன செய்யக்கூடாது? மனைவிமார்கள் கணவன்மார்களை அடக்கணும்னு நினைக்க கூடாது. இல்லைன்னா மிரட்டுறது, நான் செத்துருவேன், நான் ஓடிடுவேன், நான் அதை பண்ணிக்குவேன், நான் இதை பண்ணிக்குவேன். இந்த குணம் யாருடைய குணம் தெரியுமா? பொல்லாத சத்துருவினுடைய பிசாசனுடைய குணம் இது. ஹல்லேலூயா. ஏதோ அன்புல பண்றேன் நீங்க நினைக்கிறீங்க. புருஷன்மார்கள் சண்டை வேண்டாம், இன்னைக்கு சமாதானமா போயிடுவோம், இன்னைக்கு ஏன் தேவையில்லாத ஒரு பிரச்சனை, அமைதியா போயிடுவோன்றதுக்காக புருஷன்மார்கள் அநேக நேரத்தில் அடங்கி போவது உண்டு. ஆனால் அநேக மனைவிகள் தன்னுடைய கணவன்மார் என்ன செய்யறாங்க? நீங்க அடக்குனீங்கன்னா உங்களை அடக்கிறதுக்கு ஒருத்தர் இருக்கிறாரு, உங்களை அடக்கிறதுக்கு ஒருத்தர் இருக்காரு. நான் உங்களை குற்றப்படுத்துறேன்னு நினைக்க கூடாது. உங்களுக்கு தெரியாமல் அறியாமல் ஒருவேளை நீங்க செய்யலாம். இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீஷர்களுக்கு அட்வைஸ் பண்ணும்போது சொல்றாரு, உலகத்துல அதிகாரம் உள்ளவர்கள் தங்களுக்கு கீழே வேலை பார்க்கிறவங்களை கடினமா டாமினேட் பண்ணி நடத்துறாங்க. ஆனா பிரியமானவர்களே, நீங்களும் அப்படி இல்லாமல் அன்போடு பிள்ளைகளை என்ன செய்யுங்க? அன்போடு நடத்துங்க. இன்னைக்கு அநேக மனைவிகள் கணவனை அடக்கிறது, கணவன் மனைவி என்ன செய்யறது? அவங்க மட்டும் சும்மா கிடையாது, அவங்களும் நான் யார் தெரியுமா, நான் குடும்பத்துக்காக ஓடுறேன், உழைக்கிறேன், சம்பாதிக்கிறேன், அப்படி இப்படின்னு சொல்லி மனைவியை கிரஷ் பண்றது, மனைவியை அடக்கிறது. இது கூடாத காரியம், தேவனுக்கு பிரியமில்லாத காரியம், இது உலகத்தின் காரியம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் சொல்ற காரியம் புரியுதா உங்களுக்கு? ஆமென். அது மட்டும் கிடையாது. இன்னைக்கு நிறைய பிள்ளைகள் பெற்றோரை அடக்குகிறீர்கள். உங்களுக்கு ஆற்றலும் அறிவும் இருக்கிறத பேஸ் பண்ணி உங்கள் பெற்றோர் நான் சொல்றத மட்டும் கேளு, இதை மீறின அப்புறம் பார்த்துக்க. தகப்பன் தாயினால ஒன்னும் செய்ய முடியல, வயதான சூழ்நிலை வந்ததுனால ஒன்னும் செய்ய முடியல. நீங்க அடக்குனீங்கன்னா உங்களை அடக்கிறதுக்கு மேல ஒருவர் உண்டு என்பதை மறந்துடாதீங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கு சுதந்திரம் கொடுத்தது போல எல்லாருக்கும் கர்த்தர் சுதந்திரம் கொடுத்திருக்கிறார். இந்த அடக்குமுறை பொல்லாத சத்ருவினுடைய முறை, பாபிலோனிய முறை, அடக்குமுறை தேவ பிள்ளைகள்கிட்ட என்னைக்குமே இருக்கக்கூடாது. அன்போடு அறிவு சொல்லலாம், அட்வைஸ் பண்ணலாம், புத்தி சொல்லலாம், ஏதாச்சும் ஒரு காரியத்தை எடுத்து விவரித்து அதை புரிய வைக்கலாம். அதுக்காக நான் இப்படி லாக் பண்றது, நோ, you should not lock anybody. சில பேர் அண்ணன்மார்கள் தம்பி அடக்கிறத பார்த்திருக்கிறேன், தம்பிமார்கள் அண்ணன் அடக்கிறத பார்த்திருக்கிறேன், சகோதரி இன்னொரு சகோதரி அடக்கி நான் சொல்றத கேளு, இல்லைன்னா அவ்வளவுதான். உங்களுக்கு சுதந்திரம் இருக்க மாதிரி தான் அவங்களுக்கு சுதந்திரம் இருக்கு. அவர்களுக்கு தேவன் கொடுத்த சுதந்திரத்தை நீங்கள் பறித்து ஆளுகை செய்யணும்னு நினைக்காதீங்க. இது ஒரு பார்வோனின் ஆவி. என்ன ஆவி இது? பார்வோனின் ஆவி. நம்ம இந்த டாமினேட்டிங் வேலையை நம்ம ஒரு நாள் செய்யவே கூடாது. ராகில் அந்த வேலையை செஞ்சா நான் வேகமா நான் முடிக்க விரும்புகிறேன். ராகிலை பத்தி பேசினா இன்னும் நிறைய பேசிட்டு போயிட்டே இருக்கலாம். 20 வருஷம் முடிஞ்சிருச்சு. யாக்கோபு புறப்படணும்னு நினைக்கிறாரு. இதுக்கு முன்னாடி ரொம்ப வேதனை அடைந்து கத்தரையாவது தேடி பார்ப்போம்னு இந்த ராகேல் கத்தரை தேடினா, உண்மையாவே தேவனை தேடினா. அது எதுக்காக தேடினா? ஆசீர்வாதத்துக்காக தேடினா. எனக்கு தயவுசெய்து குழந்தைய கொடுங்களே ஆண்டவரேன்னு முறை கேட்கிறா. உண்மையா தேடுறா. தேடும் பொழுது கர்த்தர் கிருபையா பாராட்டி என்ன பண்ணாரு? யோசேப்பு என்ற ஒரு குமாரனை கொடுத்தார். கொடுக்கும் போதே சொல்றார் கர்த்தருக்கு இன்னொரு பிள்ளையும் கொடுப்பாருன்னு. இந்த மீன் டைம்ல யாக்கோபு என்ன பண்றாருன்னா, குடும்பத்தை கூட்டிட்டு வெளியூருக்கு போகலாம், நம்ம ஊருக்கு போகலான்னு புறப்படுறாங்க. மாமனார் ஊரை விட்டு மாமனாருக்கு தெரியாம புறப்படுகிறார்கள். அப்படி புறப்படுற நேரத்துல இந்த மாமனார் என்ன செஞ்சிருக்காரு? ஆடுகளை மயிர் கத்திருப்பதற்காக வெளியில போயிருக்கிறாரு. அந்த டைம்ல யாக்கோபு புறப்படுறான். இப்ப இந்த ராகேல் சொல்றா, ஒரே ஒரு நிமிஷம் நான் எங்க அப்பா வீட்டை போய் பார்த்துட்டு வந்துடுறேன்னு ஓடுறா. அப்பா வீட்டுக்குள்ள போன இவ அவங்க அப்பா வழிபட்ட அந்த விக்கிரகங்களை எடுத்து சுருட்டி சுத்தி எடுத்து அவளுடைய டிரெஸ்ஸுக்குள்ள வச்சு மறைச்சு கொண்டு வந்து இப்ப யாக்கோபு வீட்டுக்குள்ள வருகிறா. லிசன், இந்த ராகேலும் லேயாலும் தேவனுடைய மனுஷனாகிய வீட்டுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் இந்த ராகேல் இந்த பரிசுத்தமுள்ள இந்த குடும்பத்திற்குள்ள எதை கொண்டு வருகிறாள்?
விக்கிரகங்களை கொண்டு வருகிறாள். அப்பனா இவளுடைய நம்பிக்கையும் இவளுடைய ஈடுபாடும் இவளுடைய பற்றுதலும் யார் மேல அதிகமா இருக்குது? விக்கிரகத்தின் மேல் அதிகமா இருக்கிறது. தேவன் தேவன் அடிக்கடி சொல்றாளே, அப்ப என்ன? எல்லாம் பொய், மாய்மாலம். அவர்கள் ஏதோ ஒரு ஆசீர்வாதத்திற்காக தான் தேவனை தேடுறாங்க. ஆனா இருதயம் எல்லாம் எங்க மேல இருக்குது? அந்த விக்கிரகம் வெள்ளியும் பொண்ணுமா இருந்துச்சாம். அவளுக்கு விக்கிரகத்தின் மேலையும் ஆசை, அந்த வெள்ளி பொண்ணு மேலையும் ஆசை. இன்னைக்கு ஆண்டவர் உங்களோடு பேசுகிறார். தேவனுடைய இந்த குடும்பத்திற்குள்ள வந்திருக்கிற நீங்கள் அநேக பேர் விக்கிரகங்களை தூக்கி கொண்டு மறைத்து உள்ள வச்சிருக்கிறீங்க. எது பாஸ்டர் விக்கிரகம்னு ஒருவேளை கேட்கலாம். நீங்கள் தேவனுக்கு கொடுக்க வேண்டிய அந்த கனத்தையும் மரியாதையும் அந்த இம்பார்ட்டன்ஸையும் நீங்கள் தேவனை தவிர வேற யாருக்கு அதை கொடுத்தாலும் அது விக்கிரக ஆராதனையே. அது தேவனுடைய ஆலயத்தை தீட்டுப்படுத்திவிடும். தேவனுடைய சமூகத்தை தீட்டுப்படுத்துவதற்கான அந்த காரியமாய் இருக்கிறது. ராகேலுடைய பொல்லாத எண்ணம் வெளியரங்கமாகுது. ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம் தெரியுது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இன்னைக்கு நீங்க ஆண்டவரை தேடுவதை போல நடிக்கலாம். நான் ஆண்டவர்ட்ட தான் நம்பி இருக்கிறேன் நடிக்கலாம். பட் one day it will be revealed. பப்ளிக் ரிவீல் ஆகும். நீ தேவனை உண்மையை தேட கிடையாது. உன்னுடைய ஆசையெல்லாம் பணம், உன் ஆசையெல்லாம் பொருள், உன் ஆசையெல்லாம் பதவி, உன் ஆசையெல்லாம் வீடு, உன் ஆசையெல்லாம் பொருள், ஏதோ ஒரு காரியத்திற்காக பின்னாடி ஓடிக்கிட்டே இருக்கிறதுனால தேவன் முக்கியம் இல்ல. இன்னைக்கு அநேக பேருக்கு மனுஷன் பிள்ளை முக்கியம். தேவனை விட யார் முக்கியம் சொல்லுங்க? தேவனை விட பிள்ளை முக்கியம். தேவனுடைய மனைவி முக்கியம். தேவனை விட புருஷன் முக்கியம். ஏவாள் புருஷன் கிட்ட கொடுக்கிறா, இந்த பழத்தை கொடுக்கிறா, சாப்பிடுங்க. நானும் இந்த பழத்தை சாப்பிட்டேன், நீ இந்த பழத்தை சாப்பிடு. அப்ப ஆதாம் என்ன செஞ்சிருக்கணும்? நான் தேவனை உன்னை விட அதிகமா ருசி பார்த்தவன், உன்னை விட தேவ சத்தத்தை அதிகமா கேட்டவன், நான் தேவனோட இன்னும் அதிகமாய் பழகினவன். இதை நீ செஞ்சிருக்கவும் கூடாது. இதை நீ என்கிட்ட வந்து கொடுக்கிற நான் சொல்லியிருக்கணும். ஆனா என் மனைவி சொல்றா, நான் இப்படி இதை கேட்காம போவேன். சாப்பிட்டான், செத்தான். ஆமாவா இல்லையா? ஆமாவா இல்லையா? நல்ல கவனிங்க. அப்ப நான் கர்த்தரை விட இந்த ஆதாமுக்கு யார் மேல என்ன வந்துருச்சு? அவள் வார்த்தையை மீற முடியலையே. அவள் வார்த்தையை மீற முடியாமல் போனதற்கு என்ன காரணம்? ஆபிரகாம் இந்த சாராள் சொன்ன அந்த பொல்லாத வார்த்தைக்கு இணங்கினானே. காரணம் என்ன? காரணம் என்ன? சாராள் வார்த்தையை மீற முடியலையே. ஏன் தெரியுமா மீற முடியல? கர்த்தரை விட ஒரு படி மேல யாரை கொண்டு வரீங்க? நீங்க யாரை கொண்டு வரீங்க? ஒன்னு மனுஷன், ஒன்னு புருஷன், இல்ல மனைவி, இல்ல புள்ள, இல்ல வேற ஏதோ ஒண்ணு, இல்ல பிசினஸ், இல்ல ஒர்க். எல்லாத்துக்கும் ஒர்க் 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 ஒர்க், பிசினஸ் 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 பிசினஸ், படிப்பு 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 படிப்பு. தேவனை தேடாம எந்த ஒர்க் செஞ்சாலும் விக்கிரக ஆராதனையே. ஹல்லேலூயா. உங்க நம்பிக்கை மனுஷன் மேல, பேங்க் மேல, பணத்து மேல, சொத்து மேல, சொகத்து மேல, அதிகாரத்தின் மேல இருந்துகிட்டே இருந்துச்சுன்னா விக்கிரகம். நீங்க அநேகருடைய குடும்பத்துக்குள்ள விக்கிரகம் இருக்கு. அதை எடுத்துக்கொண்டு வந்து தேவ சமூகத்துக்குள்ள வந்து உட்கார்ந்து இருக்கிறீங்க. தீட்டு. தேவன் அதை வரவேற்கிறார். ஹல்லேலூயா. லாபான் பின்னாடியே வந்து கேட்கறான், எல்லாத்தையும் தூக்கிட்டு வந்த, ரைட், அதெல்லாம் விடு, அதெல்லாம் உன் பொருள், ஏன் என் விக்கிரகத்தை எடுத்துட்டு வந்த? யாக்கோபுக்கு கோவம் வந்து சொல்றான், நீ எவன் கிட்ட விக்கிரகத்தை பார்க்கறியோ அவனை என்ன பண்ணு? கொன்று போடு. இந்த ராகேல் ஏன் புருஷன் சொன்னாலே, விக்கிரகத்தை எடுத்துட்டு வந்ததை தன் தகப்பன் கிட்டேயும் சொல்லல, புருஷன் கிட்டேயும் சொல்லல. புருஷன்கிட்ட சொன்னா திட்டுவார்னு அவளுக்கு தெரியும். ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட தேவ மனுஷர்களோடு இணைந்திருங்க. உங்கள் தவறுகளை சுட்டி காண்பித்து உங்களை கண்டித்து நீதியின் பாதையில் நடத்துகின்ற தேவ மனிதர்களோடு இணைந்திருங்க. உங்களுக்கு கம்ஃபர்டபுளான ஆள் கூடயே நீங்க இணைஞ்சிருந்தீங்கன்னா கிறிஸ்துவுக்குள்ள வளர மாட்டீங்க. ஹல்லேலூயா. தீமோத்தேயுக்கு எப்பயுமே கடிந்து போதிக்கிற பவுலோடு இருக்கணும்னு ஆசை. அதனாலதான் பவுல் சொல்றான், இவன் என் குமாரன், இவன் என் குமாரன். பவுல் நல்லா திட்டுற ஆளுதான். பட் ஸ்டில் அவன்ல தீமோத்தி கூட நிக்கிறதுக்கு காரணம், நான் பரலோகம் வரணும், நீதியின் பாதையில நடக்கணும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இவ்வளோ காரியங்கள் நம்ம பார்த்தோம் இல்ல? அத்தனை காரியமும் எங்க இருந்துச்சு? ராகேல்ட்ட இருந்துச்சு. அத்தனை காரியமும் இப்ப எங்க இருக்குது? பெத்லகேம்ல இருக்கு. என்ன இருக்குது பெத்லகேம்னுடைய ஜனங்களுக்குள்ள? பொறாம இருக்கு. ஜனங்களுக்குள்ள என்ன இருக்குது? வாய்.
தேவனுக்கு பிரியமில்லாத வாய், மரணத்தை பற்றி பேசுகிற வாய், உடைக்கிற வார்த்தைகள் வாயில இருக்கு. அப்புறம் என்ன இருக்குது? இந்த பாபிலோனிய முறைகள். இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணி பிள்ளை பெற்றெடு, இதெல்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் பாபிலோனிய உலகத்தின் முறை பெத்லஹேம்குள்ள உள்ள வந்திருக்குது. அதுக்கப்புறம் என்ன வந்திருக்குது? விக்கிரக ஆராதனை உள்ள வந்திருக்குது. இதெல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கிறார். இருக்கிறது ஏதோ பெத்லஹேம், இருக்கிறது ஏதோ ராமா, இருக்கிறது ஏதோ அப்பத்தின் வீடு, இருக்கிறது ஏதோ தேவ சபை, இருக்கிறது ஏதோ பரிசுத்தவான்களுடைய கூடுகை. ஆனா உனக்குள்ள ராகேலே, உனக்குள்ள என்ன இருக்கு? பொறாமையும் எரிச்சலும், தேவையில்லாத அனாவசியமான வார்த்தைகளும், தேவனை துக்கப்படுத்துகிற வார்த்தைகளும், நல்ல இணைப்பை உடைக்கிற துண்டிக்கிற வார்த்தைகளும், டாமினேட் பண்ணுகின்ற எண்ணமும், கண்ட்ரோல் பண்ணுகிற எண்ணமும், விக்கிரக ஆராதனைகளை உள்ளுக்குள்ள வச்சுட்டு உட்கார்ந்து இருக்கிற ராகேல். கர்த்தருடைய தூதன் ஒரு நாள் வந்து சொல்றாரு, நான் நியாயம் தீர்க்கிற டைம் வந்துருச்சு. இனிமேல் இந்த ராகேலை பார்த்துக்கிட்டு பொறுத்துட்டு இருக்க முடியாது. டைம் வந்துருச்சு. உன்னுடைய பிள்ளையை தூக்கிட்டு, அம்மாவை தூக்கிட்டு கிளம்பு. நான் கொஞ்சம் இங்க நியாய தீர்ப்பு வேலையை செய்ய வேண்டும். இயேசுவை எடுத்துட்டு போறாங்க. அடுத்த நாள் பட்டயம் வருகிறது. நியாய தீர்ப்பு பெத்லஹேம்ல நடக்குது. ராகேல் சொல்றாளாம், என் பிள்ளை செத்து போயிட்டான், ஆறுதல் படுத்த முடியலையா? ஏன்னா இப்ப ஆறுதல் படுத்த போகும்போது, உனக்கு ஒண்ணு ஆறுதல் தேவையில்லை, அடிக்கிறதை அடிச்சு போட்டு ஆறுதல் வேறையா போ அப்படின்னு ரெஃப்யூஸ் பண்றாளாம். இது ராகேல், இது பெத்லஹேம்ல நடந்த காரியம் மட்டும் இல்லை, இனி நடக்க போகிற ஒரு காரியத்தை நான் உங்களோடு பேச விரும்புகிறேன். ஹல்லேலூயா. ஒரு நாள் ஒன்று வருகிறது. அன்றைக்கு இந்த யோசேப்புக்கு வெளிப்பட்ட அதே தூதன், இன்னும் அதோடு கூட சேர்ந்த ஏராளமான தூதர்கள் ஒரு நாள் கிறிஸ்து இயேசுவோடு வானிலை வெளிப்படுவார்கள். அன்றைக்கு கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்களும், கிறிஸ்துவுக்குள் ஜீவனோடு இருக்கிறவர்களும், தேவ பிள்ளையாய் கர்த்தரை மட்டும் சார்ந்திருக்கிறவர்களும், லேயாளை போல கர்த்தரை தேடுகிற தேவனுடைய அந்த சபையை மாத்திரம் கர்த்தர், தம்முடைய பிள்ளையை மாத்திரம் தேவன் அன்றைக்கு எடுத்துக்கொள்ளும்படி எக்கால சத்தம் தொனிக்கும். அன்றைக்கு தேவன் அவருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்டு அவருடைய நாமம் தரிக்கப்பட்ட அவருடைய பிள்ளையை தேவன் எடுத்துக்கொள்வார். அவர் எடுத்துக்கொண்டதுக்கு அப்புறம், கிறிஸ்து இயேசு எடுத்துக்கொண்டதுக்கு அப்புறம், இந்த பூமிக்கு ஏரோதை போல ஒரு மனுஷன் வெளிப்படுவான். அவன் அந்தி கிறிஸ்துவாய் இருப்பான். அவன் வந்து தம்முடைய பட்டயத்தை நீட்டி தேவ பிள்ளைகள் யார் என்பதை பார்த்து எல்லாத்தையும் கொலை செய்ய ஆரம்பிப்பான். வெளிப்படுத்தின விசேஷம் 5ஆம் அதிகாரத்திலிருந்து நீங்க கடைசி வரைக்கும் வாசிக்கும் பொழுது, அந்த ஏரோதை போல ஒரு பொல்லாத ஒரு ராஜா பூமி எங்கும் ஆளப்போகிறானே, அவன் வந்து தம்முடைய பட்டயத்தை நீட்டி எல்லாரையும் வாதிப்பான். ஆனால் கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, அந்த ஏரோதை போல வரப்போகின்ற அந்த பொல்லாத அந்தி கிறிஸ்துனுடைய பட்டயம் இந்த பூமிக்கு நேராய் நீட்டப்படுவதற்கு முன்பதாக தேவ பிள்ளைகள் அந்த நடுவானத்தில் வருகின்ற இயேசுவை நோக்கி அவர்கள் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். இயேசு கிறிஸ்து எப்படி அந்த ஒரு நாளைக்கு முன்பதாக அந்த இரவு வேளையிலே பெத்லஹேமை விட்டு எடுத்துக்கொள்ளப்பட்டாரோ, அதே போல தேவ பிள்ளைகளும் அந்த பெரிய பிரச்சனை பூமியிலே வெளிப்படுவதற்கு முன்பதாக சபை எடுத்துக்கொள்ளப்படும். ஆனா எச்சரிப்பின் செய்தி என்ன தெரியுமா? எச்சரிப்பின் செய்தி என்ன தெரியுமா? யாருக்கு தெரியுமா அன்னைக்கு கலக்கம் இருக்கும்? தேவ சபைக்குள்ளே வந்து கர்த்தரை தேடாமல் மனுஷனை நம்பி பொறாமை எண்ணங்கள் கொண்டு பெருமை எண்ணங்கள் வந்து வாயிலே மரணத்தின் வார்த்தைகளை பற்றி பேசி, கர்த்தரை உடைக்கிற வார்த்தைகளை பேசி, உலகத்தாரை போல ஆளுகை செய்து கெத்தா வாழணும் நினைச்சு விக்கிரங்களுக்கு பின்னாடி ஓடி தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல், இந்த வேத வசனங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல், ஜெபத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்காமல், சபைக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல், ஐக்கியத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல், பரிசுத்தத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்காமல், ஏதோ என் ஆசீர்வாதத்துக்காக கர்த்தரை தேடுகிறேன் ஓடிட்டு இருக்கிற ராகேல் அன்றைக்கு
அழுது புலம்பி அவளுக்கு மிகுந்த கசப்பு உண்டாகும். அப்பொழுது அவளுக்கு ஆறுதல் சொல்ல பரிசுத்த ஆவியானவர் பூமியில இருக்க மாட்டார். அன்றைக்கு ஆறுதல் சொல்லுவதற்கு உண்மை உள்ள ஊழியக்காரன் பூமியில இருக்க மாட்டான். பரிசுத்தவான்கள் பூமியில இருக்க மாட்டார்கள். அப்ப வந்து கவலைப்படாதீங்க, நமக்கு இன்னொரு வாய்ப்பு இருக்கு, கர்த்தர் நம்மளை எடுத்துக்கொள்வார் அப்படின்னு சொல்லி ஒருத்தன் ஆறுதல் படுத்தினாலும் அன்றைக்கு உங்கள் இருதயம் ஆறுதல் அடையாது. You will refuse to be comforted. கைவிடப்பட்டேனே என்ற ஒரு நிலைமை வரும். கைவிடப்பட்டேனே என்ற ஒரு நிலைமை வரும். அந்த கைவிடப்பட்ட நிலையை ஒருத்தராலையும் சரி செய்ய முடியாது. ஒருத்தராலையும் சரி செய்ய முடியாது. எரேமியா சொன்ன தீர்க்க தரிசனம் இயேசு கிறிஸ்துவின் காலத்துல மட்டும் இல்ல, நம்ம காலத்துல நிறைவேற போகுது. டெஃபினட்டா நிறைவேறும். இன்னைக்கு தீர்மானம் பண்ணிக்கலுங்க, இந்த சர்ச்ல எத்தனை ராகேல் இருக்கீங்க, எத்தனை லேயால் இருக்கிறீங்க, எல்லாரும் அப்படியே எழுந்து நிற்கலாமா? தேங்க்யூ ஜீசஸ். நன்றி ஆவியானவரே. இயேசு சீக்கிரம் வருகிறார். அவருடைய வருகை வெளிப்பட போகுது. 1 தெசலோனிக்கர் 4 அதிகாரத்தையும் 2 தெசலோனிக்கர் 2 அதிகாரத்தையும் நீங்க வீட்டுல போய் இன்னைக்கு வாசித்து பாருங்கள். இயேசு கிறிஸ்து வரப்போகிறார். அவர் வந்து சபையை எடுத்துக்கொண்டு போனதுக்கு அப்புறம் ராகேலை போல இருக்கிறவர்களுக்கு பட்டயம் வரும். தயவு செய்து ராகேலா இருந்துடாதீங்க. யாக்கோபை போல கர்த்தரை தேடுங்க. யாக்கோபை போல கர்த்தர் மேல பற்றுதலா இருங்க. அவர் சீக்கிரமாய் வருகிறார். தேங்க்யூ ஜீசஸ். ஒருவேளை இங்க யாராவது பலவீனத்தோடு சுகவீனத்தோடு வந்திருந்தீங்கன்னா உங்க கண்களை மூடி இந்த பாதிக்கப்பட்ட இடத்துல உங்கள் கரங்களை வைங்க. ஒருவேளை உங்களுடைய சொந்த பந்தங்கள் யாராவது அப்படி இருந்தாங்கன்னா அவங்களுக்காக ஜெபிங்க. தேங்க்யூ ஜீசஸ். கர்த்தர் சுகத்தை கொடுக்க விரும்புகிறார். நீங்க இந்த இடத்துல எங்கே அமர்ந்திருந்தாலும் சரி, தேவன் சுகத்தை கொடுக்க விரும்புகிறார். உங்க இருதயத்தின் ஆழத்துல இந்த சத்தியம் ஓடிட்டே இருக்கட்டும். உங்க வாயில சுகத்துக்காக ஜெபம் பண்ணிட்டே இருங்க. உங்களை சீர்படுத்தவும் போகிறார், அதே சமயத்துல சுகத்தையும் கொடுக்க போகிறார். தேவ சமூகத்தில் ஒரு 2 நிமிஷம் கண்களை மூடி ஹalleluya. Thank you Jesus. நன்றி இயேசு. சாரோனின் ரோஜாவே, என் ஆத்தும நேசரே, பழுதற்ற ரத்தமே, தேவாட்டு குட்டியே, சாரோனின் ரோஜாவே, என் ஆத்தும நேசரே, பழுதற்ற ரத்தமே, தேவாட்டு குட்டியே, அழகுள்ளவர் நீர், அழகுள்ளவர், 10,000ங்களிலும் சிறந்தவரே, அழகுள்ளவர் நீர், அழகுள்ளவர், 10,000ங்களிலும் சிறந்தவரே, ஹோசன்னா உன்னத தேவனே, ஹோசன்னா தாவீதின் மைந்தனே, ஹோசன்னா உன்னத தேவனே, ஹோசன்னா தாவீதின் மைந்தனே, வியாதியின் படுக்கையிலே நம்பிக்கை இழக்கையிலே தள்ளும்பினால் சுகம் தந்த மருத்துவரே, வியாதியின் படுக்கையிலே நம்பிக்கை இழக்கையிலே தள்ளும்பினால் சுகம் தந்த மீண்டும் சொல்லுவோமா? வியாதியின் படுக்கையிலே, வியாதியின் இன்னைக்கு அநேகருக்கு கர்த்தர் சுகம் தருகிறார். பலவீனன் தன்னை பலவான் என்று சொல்வானாக. எலும்புகளுக்குள்ளே, நரம்புகளுக்குள்ளே, சதைகளுக்குள்ளே, தோள்களுக்குள்ளே
தேவனுடைய வல்லமை உங்களுடைய சரீரத்தின் மேல் இப்பொழுதே இறங்கட்டும். மண்பினால் சுகம் தந்த மருத்துவாரே, வியாதியின் படுக்கையிலே நம்பிக்கை இழக்கையிலே தழும்பினால் சுகம் தந்த மருத்துவாரே, பரிகாரியே என் நோய்கள் சுமந்த இயேசுவே. எல்லாரும் கைகளை உயர்த்தி, பரிகாரியே என் நோய்கள் சுமந்த இயேசு. மீண்டும் சொல்லுவோமா, பரிகாரியே என் நோய்கள் சுமந்த இயேசு பரிகாரி. கர்த்தர் நம்மளோடு பேசியிருக்கிறார். சபைக்கு ஏற்ற வார்த்தைகளை கொடுத்திருக்கிறார். கர்த்தர் சபையை நேசிக்கிறபடினாலே அவருடைய மனவாட்டியாகிய நம்மை பழுதற்றதாக மாற்றி கல்வாரி ரத்தத்தினாலே நம்மளை சுத்திகரித்து அவருக்கு உகந்த பிள்ளைகளாக தேவன் நம்மளை மாற்றி இருக்கிறார் என்ற நம்பிக்கையோடு கர்த்தரிடத்தில் நம்மை அர்ப்பணிப்போம். ஆண்டவரே, என்னை மாற்றுங்க. ராகலை போல இல்லாத அந்த குணத்தை எல்லாம் நீக்கி போடுங்க ஆண்டவரே. உமக்கு உகந்த ஆண்டவரே சிந்தை கொண்டவர்களாக, லேயாளை போல ஒரு நல்ல எண்ணம் கொண்டவர்களாக இருக்க கர்த்தர் கிருபை செய்யுங்கப்பா. மணவாளன் வருகிறார். அதற்கு ஆயத்தப்படுத்தும்படியான காரியங்களை ஆவியானவர் நடத்தி கொண்டிருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரை கேட்ட பிள்ளைகள் வசனத்தை கேட்ட யாவர் மேலும் கர்த்தருடைய ஆவியானவர் இறங்குவீராக. அவர்கள் மேலே கர்த்தருடைய ஆவியானவர் இறங்குவீராக. உங்களுடைய கரத்தை வைப்பீராக. ஆயத்தப்படுத்துங்க ஆண்டவரே. குடும்பங்கள் ஆண்டவரே ஆசீர்வதிங்க. பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. கர்த்தருக்கு நேராக பிள்ளைகள் நடக்க வளர்க்கப்பட கர்த்தர் உதவி செய்யுங்கப்பா. குழந்தைகள் கர்த்தருக்கு நேராக இருக்க கர்த்தர் கிருபை செய்யுங்கப்பா. பாதுகாத்து கொள்ளுங்க. எல்லாவற்றையும் விட கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். வாழ்விய பிள்ளைகளை கர்த்தர் தொடுவீராக. தன்னுடைய வாழ்க்கையை வாழ்விய பிரயாயத்தில் கர்த்தரை தேடு என்று சொன்னபடி வாலிபர்கள் வாழ்விய பிள்ளைகள் ஆண்டவரை தேடுவதற்கு கர்த்தர் இந்த காலத்தை கொடுத்தபடினாலே அவர்களை கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். பலவீனத்தில் இருக்கிறவர்களுக்கு நல்ல பலன் தந்து ஆசீர்வதிங்க. குடும்பத்தை ஆசீர்வதிங்க. சமாதானத்தை தாரு. குடும்பத்துக்குள்ள இருக்கிற எல்லா குழப்பங்கள் இயேசுவின் நாமத்தில் நீங்கட்டும். பிரிவினைகள் நீங்கட்டும். குழப்பங்கள் மாறட்டும் என்று ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சமாதானமும் இன்றும் என்று நம்மளோடு கூட இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.